ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான ட்ராமா பார்த்தலாமா? இப்போ ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தேடி தான் வராங்க. அந்த வர பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவங்களுக்கு சரியா வந்துட்டு வழி தெரியல. அங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ இருக்கார்ல, அவர் 2 பேர விரட்டிட்டு வராரு. எப்படின்னா, அவங்க அந்த திருடனுங்க வந்து 2 பேர் கார்ல போயிட்டுருக்காங்க. அவங்கள எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றாரு, அவங்களோட கார்ல ஜம்ப் பண்ணி, காருக்கு மேல படுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அவங்க பாட்டுக்கு கார ஓட்டிக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வழி தெரியாதனால கொஞ்சம் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் கேட்டுருக்காங்க. அவங்க வேக வேகமா வந்துட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, இவங்க நிக்கிற பக்கத்து இடத்த இடிச்சு விட்டு அப்படியே போய் விழுந்துர்றாங்க. அதுலேருந்து திருடனுங்க வெளிய வந்து விழுந்தோனே பார்த்தீங்கன்னா, தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க. ஹீரோ என்ன பண்றாரு, வேகமா போய் அவங்கள பிடிக்கிறாரு. பிடிக்கும்போது அவனுக்கு தப்பிச்சு தப்பிச்சு ஒருத்தன் ஓடிட்டான். இன்னொருத்தன் மட்டும் தான் இருக்காரு. அவரோட கால பிடிச்சு வச்சுட்டு இருப்பாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்ப என்ன நடக்குதுன்னே தெரியல. உடனே ஹீரோ வந்து திருடன் திருடன்னு சொல்லி கத்தும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்துட்டு ஒரு 3 பேர் இருந்தாங்க. ஒருத்தன் ஓடிட்டா 2 பேர் தான் இருக்காங்க. ஒருத்தனோட கால வந்து ஒருத்தர் பிடிச்சிருக்கான். இதுல யாரு திருடன் வேற தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோட கால வந்து பிடிச்சுக்கிட்டு அவன விடுறான்னு சொல்லிட்டு இவங்க கத்திக்கிட்டே இருப்பாங்க. நான் திருடன் இல்ல, அவன் தான் திருடன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. அந்த கேப்ல பார்த்தீங்கன்னா, அவர் பிடிச்சு வச்சிருந்தவரும் ஓடி போயிருவாரு. உடனே இவருக்கு செம்ம கோவம் வரும். இவனுங்க இவ்வளோ திருட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ நாள் தேடிட்டு இருந்து என் கையில கிடைச்சாங்க தெரியுமா? இவ்வளோ நாளுக்கு அப்புறம் அவங்க கையில கிடைச்சாங்க. உன்னால அவனுங்க இப்பவும் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கோவப்படுவாரு. உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாரு 2 பேரும் மூஞ்ச பார்க்கும்போது எனக்கு உன் மூஞ்ச பார்த்தா தான் திருட மாதிரி சந்தேகமா இருந்தது. அதனால தான் நான் உன்ன பிடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் பார்த்தீங்கன்னா, 2 பேருக்குள்ள மாறி மாறி இது பண்றாங்க. உன்னால ஏன் ட்ரெஸ் இப்படி ஆச்சு, என்னால உன் ட்ரெஸ் இப்படி அப்படி மாறி மாறி சொல்லிட்டே இருக்கவும் சண்டை அவங்களுக்கு பயங்கரமா முட்டிக்குது. அதோட ஹீரோயின் வந்து இதுக்கப்புறம் இங்கே வேலை நடக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க கார் எடுத்துக்கிட்டு அவங்க அந்த ஃபார்ம் ஹவுஸை தேடி வந்துடுறாங்க. ஒரு வழியாக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இது வந்து அவங்க அப்பாவோட ஃபார்ம் ஹவுஸ் தான் இது. இதை வந்து மெயின்டைன் பண்ணுறது அங்கே ஒரு தாத்தா இருப்பார். அவர் தான் பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ முதலாளியோட பொண்ணு வந்திருக்காங்கன்னு ஒன்று அப்படியே ரொம்ப இதாக கவனிப்பாங்களா, அந்த மாதிரிலாம் கவனிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து அவங்க வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று யோசிச்சு பார்ப்பாங்க. இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஹீரோயின் வந்து இப்போ தான் வந்து படிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வீட்டுக்குள்ள நுழையும் போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோட் ஷூட் போட்டு வந்து ஒரு 7-8 பேர் வந்து அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து வரிசையாக உட்கார வச்சிருப்பாங்க. பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு இதெல்லாம் யாருன்னு சொல்லி கேட்கும்போது, இது எல்லாமே வந்துட்டு நான் உனக்காக பார்த்துருக்க மாப்பிள்ளைங்க தான். இப்போ வந்து டின்னர் வந்து அவங்களோட சாப்பிடுன்னு சொல்லிட்டு எல்லாரோடையும் சாப்பிட வைப்பாங்க. இவங்களுக்கா பெரிய தலைவலியாக இருக்கும். என்னம்மா இதுன்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் இவனை கட்டிக்கணும் உன்னை வற்புறுத்தலையே. இந்த 7-8 பேரில் உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள நீ தேர்ந்தெடு, மேற்கொண்டு பேசிக்கலாம்னு சொல்லவும், இவங்க ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இதில் விருப்பமே கிடையாது. எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வந்து என்ன வாழ விடுங்க. உங்களுக்கு பிடிச்சது என் தலையில் கட்டாதீங்க அப்படின்னு சொல்லவும், அவங்க அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்க. ஹீரோயினுக்கு அப்பா இருக்காரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஹீரோயினுக்கு தான் அவர் சப்போர்ட். ஆனால் அம்மாவை எதிர்த்து அவரால் எதுவும் பேச முடியல. அந்த இடத்துல அவர் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படியாவது இதை காப்பாற்றுப்பா இதுல இருந்து அப்படின்னு சொல்லவும், வெளிப்படையாக அவங்க அப்பாவால் அவங்க அம்மாவை எதிர்த்து காப்பாற்ற முடியல. அதனால அவர் என்ன பிளான் பண்றாருன்னா, ஊருக்கு வெளியே வந்து நம்மளுக்கு சொந்தமான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு நீ அங்கே போயிரு. ஆனால் நீ எங்கே போயிருக்கின்ற விஷயத்தை நானும் சொல்ல மாட்டேன். வீட்டில் கோச்சிட்டு போன மாதிரி நீ போய் அங்கே போய் இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி இவர் சொல்லவும், இவங்களுக்கு இது நல்ல ஐடியாவாக இருந்ததா ஹீரோயின் வந்து அங்கே தப்பிச்சு வந்திருப்பாங்க. வந்ததோட அவங்க வந்துட்டு இப்போ அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதோட நான் இங்கே நல்லபடியாக வந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசவும், அப்பா பேசுறது வந்து ஆஃபீஸில் ஒரு ஆள் இருப்பார், ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி. அவர் என்ன பண்ணுறாரு, இவங்க பேசுகிறத வச்சு கவனிச்சுட்டு, பொண்ணு வந்து எங்கேயும் போகலை, இவருக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல தான் அவர் தங்க வச்சிருக்காரு அப்படின்றத இவர் தெரிஞ்சுக்கிறாரு. பார்த்தீங்கன்னா, இவர் எப்படியாவது அவங்க அம்மா இருக்காங்களே, ஹீரோட அம்மா, அவங்கள்ட்ட சொல்லணுன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்போ ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அதாவது பார்த்துக்கிறாங்கல்ல அந்த ஃபார்ம் ஹவுஸை, அந்த இன்சார்ஜாக இருக்காங்களா, அந்த தாத்தாக்கு ஒரு பேத்தி இருக்காங்க. அவங்க கிட்ட ரொம்பவே நல்லா ஃப்ரெண்ட்லியாக ஆயிடுறாங்க. அவங்க கிட்ட இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நைட்லாம் தூங்கும்போது எனக்கு நிறைய பில்லோ இருந்தால் தான் தூக்கம் வரும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, சரி மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயின் அந்த தாத்தாவோட பேத்தி 2 பேரும் மார்க்கெட் வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்திருக்காங்களா, இங்கே உள்ளதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். டீ கடையில் போய் டீ ஆற்றி கொடுக்குறது, எல்லா வேலையுமே அவங்க உள்ளே பூந்துட்டு மாவு அதாவது பரோட்டாக்கு மாவு போடும்போது போடுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லா வேலைகளுமே ஹீரோயின் ரொம்ப ஆர்வமாக செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வராரு. இந்த ஊருக்கு வந்துட்டு ஹீரோ வந்து ஒரு பெரிய மனுஷனோட பையனாக தான் ஹீரோ வந்துட்டே இருப்பார். அந்த ஊரில் ஹீரோ வந்து ஒரு சைடாக லவ் பண்ணுற ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு மார்க்கெட்டுக்கு வந்திருக்கும். ஹீரோ வந்திருக்காருன்னு தெரிஞ்சவொன்னே வந்துட்டு அதை என்ன சொல்லும்னா, நான் இங்கே இருக்கேன்னு தானே நீங்கள் வந்த என்னை பார்க்க தானே வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சீனை போட்டுருக்கும். ஹீரோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் சுற்றின மாவு வந்து அந்த மூஞ்சில் வந்து விழுந்துரும். இது யார் பண்ணது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து நிற்பாங்க. ஹீரோ இவன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிப்பார். இப்போ இவங்க 2 பேருக்குள்ள சண்டையாரு. நான் அழகாக இருக்கேன்ற பொறாமரையில் தான் நீ மாவை தூக்கி வீசினேன். உனக்கு அந்த அளவுக்குலாம் சீன் கிடையாது. இந்த மாவு இருக்கும் போதாவது நீ அழகாக இருந்தால் இப்போ ரொம்ப மோசமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிப்பாங்க. பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஹீரோக்கு வந்து செம்ம கோவமாக இருக்கும். உடனே ஹீரோயின் கிட்ட என்ன கேட்குறாருன்னா, நீ இருக்கிற இடம் எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து அப்படி தானே அவருக்கு தோணுது. கேட்டோன்னே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீ தான் என்னோட பேட் லக், உன்னை பார்த்ததுல தான் எனக்கு பிரச்சனைன்னு சொல்லும்போது, அதாவது யாரையாவது பார்த்தா உனக்கு பிரச்சனைன்னு நீ நினைக்கிற, ஆனால் உன்னை பார்த்தா உன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே பிரச்சனை தான். அதனால ஃபஸ்ட்டு நீ உன்னோட இதை செக் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் வாய் தகராறு போயிட்டு இருக்கும். வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோயினும் கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுறாங்களா, அவங்கள கூட்டிகிட்டு வந்தாங்களா அந்த தாத்தாவோட பேத்தி. அவங்க வந்துட்டு ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபார்ம் ஹவுஸ் ஓனரோட பொண்ணு அதுக்கிட்ட ஏன்டா வம்பு வளர்த்த அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி தெரியாமல் பண்ணிட்டோமேன்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிட்டு
பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஹீரோயின் கிட்ட வந்து யார் அந்த அந்த பொண்ணு பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கவும், இல்ல இந்த ஊர் பெரிய மனுஷனோட பையன் தான். அவனும் ரொம்ப நல்ல பையன். இங்க எல்லாருக்குமே அவன பிடிக்கும் அப்படி இப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்லிட்டே இருக்காங்க. அதோட ஹீரோவும் இப்ப வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அப்பா என்ன கேட்கிறாருன்னா, படிச்சிருக்க வெளியூருக்கு வெளிநாடு அப்படின்னு போய் சம்பாதிக்க விட்டு ஏன்ப்பா இங்கேயே சுத்துறேன்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அப்படிலாம் விருப்பம் கிடையாது. நான் இதே ஊர்ல இருந்து தான் ஏதாவது பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த ஊரை விட்டு போக எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. ஹீரோட அப்பா வந்து கேட்க மாட்டேங்கிறாரு. இப்ப நீ ஊரை விட்டு கிளம்புறியா இல்லையா? வேலைய பாரு அப்படி இப்படின்னு சொல்லி சத்தம் போடவும் ஹீரோ நேரா போய் அவங்க பாட்டி இருக்காருல்ல, அதாவது அவங்க அப்பாவோட அம்மா, அவங்க பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அவ்வளோதான், இதுக்கப்புறம் சப்போர்ட் எப்படி இருக்கும்? உடனே அவங்க என்ன சொல்றாங்க, அப்பாவ திட்ட ஆரம்பிச்சுடுறாங்க. நீ மட்டும் எப்படி இருந்த? இந்த வயசா இருக்கும்போது இந்த ஊரை விட்டு போய் ஏதாவது பிசினஸ் பண்ற அப்படின்னு சொல்லும்போது, இங்கேயே தானே சுத்தி சுத்தி வந்த. நீ அப்படி இருக்கும்போது என் பேரன் அப்படி இருக்க மாட்டானா? என் பேரன் இந்த ஊர்ல தான் இருப்பான். நீ மட்டும் அந்த வயசுல அப்படி இருந்து இப்போ என் பையனை வந்துட்டு என் பேரனை வந்து நீ இப்படி சொல்றியா? அப்ப பார்த்தாலும் காசு காசுன்னு சொல்லிக்கிட்டு அப்படிலாம் நான் அனுப்ப முடியாதுன்னு சொல்லவும் இவருக்கு எதுவும் பேச முடியல அந்த இடத்துல. அதோட விட்டுறாரு. இப்போ அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து பயங்கரமா பார்ட்டி பண்ணிட்டு இருக்காரு. பார்ட்டி பண்ணும்போது ஹீரோ வந்து இது எதுக்குடா அந்த பார்ட்டின்னு தெரியாம பண்ணிட்டு இருக்காரு. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வந்து இப்போ கல்யாணம் ஆக போகுது. ஆனால் என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அதை விசேஷமாக கொண்டாடுறதுக்காகவே இந்த பார்ட்டி பண்ணுறாங்க. உடனே ஹீரோ வந்து ஸ்பீச் கொடுக்குறாரு. இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, கல்யாணத்துக்கு அப்புறம் தாண்டா அதெல்லாம் நடக்கணும். என்னடா முன்னாடியே பண்ணிட்டு இப்படிலாம் பார்ட்டி கொடுக்குறீங்கன்னு, நீ வேணா நீதி நேர்மை நியாயம் அப்படிலாம் இருந்துக்கோ, ஏன் நாங்களாம் இப்படிதான்ற மாதிரி அவங்கெல்லாம் சொல்லிட்டு அவங்களாம் ஒரு பக்கம் போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஹீரோ எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, யாரும் கேட்க மாட்டாங்களா. சரின்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து இவரும் பார்ட்டியெல்லாம் பண்ணிட்டு ஒரு ஆட்டம் பாட்டமாக இருக்கு. அவரோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு பின்னாடி தான் ஹீரோயின் இருக்கிற இடமும் இருக்கு. அவங்க அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயினால நிம்மதியாக தூங்கவே முடியல, ஒரே சத்தமாக கேட்டுட்டே இருக்கு. உடனே இவங்க மாறி மாறி தூங்க முடியாமல் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயோட அப்பா இருக்கு, ஹீரோயினோட அம்மா இருக்காங்களே, பொண்ணை காணுமேன்னு சொல்லி தேடிட்டே இருக்காங்க. ஆனால் அப்பா வந்து என்ன பண்ணுற, ரொம்ப கூல் டவுனா, அவள் வந்து எங்கேயும் போயிருக்க மாட்டாமா, நீ இது மாதிரி கல்யாணம் இந்த மாதிரிலாம் பேசுறல, அதனால தான் எங்கேயாவது போயிருப்பா, வந்துருவா, டென்ஷன் ஆகாது அப்படின்னு சொல்லவும், நீ பேசுறதெல்லாம் பார்த்தா பதட்டம் இல்லாத மாதிரியே இருக்கு, நீ தான் எங்கேயாவது அவளை அனுப்பி வச்சேன்னு சொல்லி கேட்கவும், சேச்சா நான் அப்படிலாம் செய்வேனா, உன்னோட ஆறுதலுக்காக தான் நான் அப்படிலாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிறாரு. இவர் நல்லா தூங்கினோன்னா அவங்க ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவரோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு சாட் ஹிஸ்ட்ரி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அப்பாவும் மகள் நல்லா பேசிட்டு இருக்கிறது தெரியுது. அவங்க எங்கே இருக்காங்கன்ற விஷயமும் இப்போ அம்மாவுக்கு தெரிஞ்சிருது. சும்மாவே விட மாட்டேன், நாளைக்கு காலையில் விடிட்டு உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க கோவத்திலே படுத்து தூங்குவாங்க. பார்த்தீங்கன்னா மறுநாள் ஆகுது. ஹீரோயினோட அம்மா வந்து செம்ம கோவத்தில் இருக்காங்க. இப்போ அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு அப்படிலாம் கோவப்படாதுன்னு சொல்லும்போது, உன்னால தான் அவள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோவப்படுறாங்க. நீ இதே மாதிரியே கோவப்பட்டுட்டு இதே மாதிரி உன்னோட விருப்பத்தை மற்றவங்க மேலே திணிக்கிறதுனால தான் வந்து அவள் கோச்சிக்கிட்டு இப்படி போயிருக்கா, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, அதை நீ பெருசாக்காத, ஒரு 4-5 நாள் அங்கே இருந்துட்டு வந்துருவா, பேசாமல் விடு அப்படின்னு சொல்லவும் இவங்க பேசாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ இவர் வந்து சாப்பிட்றதுக்கு வராரு. அவங்க அம்மா அதாவது ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா, சாப்பாடு வைக்க மாட்டாங்க. உனக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லவும், என்னம்மா பொண்ணு நான் இது சொன்னேன், இந்த விஷயத்த மறைச்சிட்டேன் அப்படின்றதுக்காக எனக்கு சோறு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் கேட்கவும், அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்காக சோறு கிடையாது, நேற்று தான் உன்னோட ஃபோனை வந்து செக் பண்ணி பார்த்தேன், அவ்வளோதும் வந்து ஃபாரின் பொண்ணுங்களாம் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சிருக்கேன், உனக்கு எவ்வளோ திமிரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பட்னியா கடன் போயிடுறாங்க. உடனே இவருக்கு பதறாரு, அஜிஜோ அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் வந்து டெலிட் பண்ணாமையா நான் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதறிட்டு இருப்பாரு. பார்த்தோம் அப்படின்னு வந்துட்டு இப்போ ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தாத்தா இருக்காங்களா, அவங்கள்ட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, அதாவது கிராமம் ரொம்ப அழகாக இருக்குது, இதை கொஞ்சம் டெவலப் பண்ணால் நல்லாயிருக்கும், யாரை வந்து கேட்கலான்னு சொல்லும்போது அந்த தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஊர்லேயே வந்துட்டு ஹீரோ இருக்கார்ல, அவர் தான் நல்லா பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லவும், நேரில் பார்த்தோன்னே சரி வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வராங்க. ஹீரோவை பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா இவனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கோவமாக இருக்கு. அப்போ தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, வெளியூர்லேருந்து ஆளை கூப்பிடலாம், ஆனால் 3 மடங்கு அதிகமாக வந்து காசு கேட்பாங்க, ஹீரோ மட்டும் தான் நல்லா செஞ்சு கொடுப்பாரு, காசும் ஒரு அளவாக கேட்பாருன்னு சொல்லவும், ஹீரோயின் சரி ஓகே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து இப்போ ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. யாருக்கு வேணால் நான் வேலை பார்த்து கொடுப்பேன், ஆனால் இவளுக்குலாம் நான் வேலை பார்த்தே கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. உனக்கு என்னை பற்றி என்ன தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கவும், ஆமாம் நீ ஒரு 10 நாள் இந்த ஊரில் தங்குவியா, அது வரைக்கும் இங்கே இருக்கிற இடத்தெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து அந்த மாதிரி மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னால் முடியலன்னு சொல்லிட்டு ஊருக்கு ஓடி போய் அங்கே போய் ஏசி போட்டு தூங்குற, நீ எல்லாம் இதை பேசாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. என்னால் அந்த ஊரில் இருக்க முடியாதுன்னு நீ சொல்றியா, நான் வேணா இருந்து காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கேட்டுட்டு இருப்பாங்க. அதோட இப்படிலாம் பேசுவோம். இப்போ நீங்கள் நம்பணும்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கவும் அவர் என்ன சொல்வாருன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நாங்கள் நாற்று நட தான் போயிட்டுருக்கோம், அதில் கொஞ்சம் இடத்த வந்து உனக்கு ஒதுக்கி தருவோம், அதுக்குள்ளே நீ சாயங்காலத்துக்குள்ளே இந்த அளவு நீ பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வந்துடுறாங்க. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இவ இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டா பாரு, அங்கே போய் வேலை பார்க்குறன்ற பேரில் செல்ஃபி எடுத்து போட்டுட்ருப்பான்னு சொல்லவும் ஹீரோயினும் வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி வேலை பார்க்கும்போது தாத்தாவோட பேத்தி இருக்காங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களால் இதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அவங்களுக்கு செய்ய தெரியல, ஹீரோ சொல்லி கொடுக்குறாரு. ஒரு 4-5 நாற்று தான் நட்டுருப்பாங்க. நட்டது உடனே பார்த்தீங்கன்னா உடனே செல்ஃபி எடுத்து போட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே ஹீரோ சொல்வார், நான் சொல்லலை, அவள் இப்படி தான் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சகதியாக இருக்கும்ல, அதனால் அப்படியே வழுக்கி விழுற மாதிரி போகவும் ஹீரோ தாங்கி பிடிக்கவும் ஒரு சின்ன ரொமான்ஸ் போகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வந்து ஹீரோ வந்து பிடிச்சிருக்காரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹீரோ பிடிச்சி தள்ளி விடுறாங்க. உன்னை நீ கீழே உள்ள போறேன், நான் வந்து உன்னை காப்பாற்றுறேன், நீ என்ன பிடிச்சி தள்ளி விடுறான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும், நீ காப்பாற்றுறதா, ஆனால் வந்துட்டு என்னோட ட்ரெஸ்ஸை நீ அழுக்காக்கிட்டில, அதனால தான் பிடிச்சி தள்ளி விட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதோட 2 பேருமே ஒரு அளவுக்கு மேலே பேசி சமாதானமும் இப்போ ஆயிடுறாங்க. இப்போ இவங்க பண்ணுற வேலையை கூட ஹீரோ வந்து அவங்களுக்காக பண்ணி கொடுக்குறாரு. பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் வந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, எதுக்காக எனக்காக நீ இதை மட்டும் செய்யணும், இந்த இடத்த மட்டும் நீ பண்ணி காட்டணும் அப்படின்னு சொன்னால் அதையும் நீயே செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, அதாவது ஹீரோ என்ன சொல்வாருன்னா, ஆமாம் இப்போ இங்கே இருக்கவங்க எல்லாருமே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்னா வந்துட்டு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த டைமிங்குள்ளே அந்த வேலையை முடிக்கணும். இப்போ நீ ஒரு
ஒரு ஆள் மட்டும் அந்த வேலையை செய்கிறேன்னா கொஞ்சம் இழுத்தடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் நேரமாகும்ல, அதனால தான் நான் அந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சமாதானமாக பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீ இந்த நாற்று நட்டினா உங்களுக்கு அந்த ஃபார்ம் ஹவுஸாக அதை வந்து கொஞ்சம் ரெசார்ட்டாக மாற்றுறதுக்கு நான் ஈஸியாகவே பண்ணி தருவேன், அதாவது ஃப்ரீயாக பண்ணி தருவேன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லியிருப்பாரு. ஸோ இவங்க 2 பேர் சமாதானமாக ஓரளவு பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒன் சைடாக ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஹீரோ கிட்ட இவங்க 2 பேர் தனியாக என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாம மறைவா நின்று கேட்டுட்டு இருக்கும். இன்னைக்கு நைட் ஆகுது. இப்போ ஹீரோ அங்கே எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குறாரு, எல்லாருமே சாப்பிட்றாங்க. அந்த ஊர் சாப்பாடு எல்லா மக்களையுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவங்க அங்கே என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இங்கே ஹீரோனோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த பார்ட்டியில் வந்துட்டு ஒரு ஆன்ட்டி ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு பார்த்தோம்னா இப்போ ஹீரோனோட அம்மா கிட்ட வம்பு வளர்க்குறாங்க. உன் பொண்ணு வந்து படிப்பை முடிச்சிட்டான்னு கேள்விப்பட்டேன், ஊர்லேருந்து கூட வந்துட்டா போல இருக்கு. இப்போ கல்யாணம் தானே, மாப்பிள்ளைன்னு நீயே பார்க்க போறியா இல்லை அவளா பார்த்துக்கிறாளா? நல்லா பாரு, ஏன்னா வந்துட்டு என்னோட மருமகனுங்களாம் வந்து எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்க கூட வெளியூர் தான் போவாங்க, அதாவது வெளிநாட்டுக்கு போய் தான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. உள்ளூர் ஸ்நாக்ஸ்லாம் நான் சாப்பிட மாட்டேன், அந்த அளவுக்கு தான் என்னோட ரேஞ்செலாம் இருக்குது. நீ எப்படி பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன் அப்படின்றத பார்க்கலான்ற மாதிரி அவங்கள்ட்ட வம்பு வளர்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இவளை என்ன எதுன்னு பார்த்து ஒரு வழிக்கு கொண்டு வரணுன்ற மாதிரி இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வருது. ஹீரோயின் அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள பார்க்கறதுக்காக ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் வந்து வீட்டுக்கு வராரு. அவர் பையனோட வரவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு எல்லாமே 700 தான் இருக்குது, அதாவது 70 கப்பல் 700 பில்டிங்கு அப்படி இப்படி நிறையா இருக்கும்ல, எல்லாமே 70 அந்த மாதிரி தான் 70 700 அப்படி தான் இருக்குது. இப்போ அது நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு உங்கள் பொண்ணும் என் பையனும் சின்ன வயசுலேருந்தே நல்ல ஒரு நண்பர்களாக இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதையே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு இப்போ அந்த எங்களுக்கு தகுதியாக, அதாவது ஈக்குவலாக வந்துட்டு உங்கள் பொண்ணுக்கு 700 பவுன் நகை போட்டு அனுப்புவீங்க, 700 அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்றதுனால தான் உங்களோட சம்மந்தம் பண்ணலான் இருக்கேன். நீங்கள் என்ன சொல்றீங்க கேட்கவும் ஹீரோட அம்மாவுக்கு எப்படி தோணுதுன்னா, ரொம்பவே வசதியான குடும்பம், அவங்க நம்ம கிட்ட கேட்குறாங்கன்னா இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க யோசிக்கிறாங்க. உடனே சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினோட அப்பாவுக்கு ரொம்ப கோவமாக வருது. நீ என்ன எடுத்தங்கோத்துன்னு எதை யாரை பார்த்தாலும் ஓகே ஓகேன்னு சொல்கிற, ஒரு வார்த்தை அவள்கிட்டையும் கேளுனோன்னு நல்லது கெட்டது எதுன்றது பெற்றவங்களுக்கு தெரியாதான்ற மாதிரி இவங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அப்பா வந்து எவ்வளோ சொல்கிறாரு, அவங்க ஒய்ஃப் வந்து சுத்தமாக கேட்கவே மாட்றாங்க. அப்பா வந்து சொல்கிறாரு, அவங்க வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணத்தை பற்றி பேசுகிறத விட வந்து வரதட்சணை அந்த மாதிரி விஷயங்களை தான் அதிகமாக பேசுகிறாங்க, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, அவங்க பேரில் நம்பிக்கை இல்லை அப்படி இப்படின்னு சொல்லும்போது நீ வாயை மூடிட்டு இருக்கியா, நீ எல்லாத்தையும் வாயை வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு பக்கம் கோவப்பட்டுட்டே இருக்கு. இப்போ ஹீரோனோட அப்பா வந்து சந்தேகப்பட்டது மாதிரியே வந்துட்டு இப்போ பொண்ணு பார்க்க வந்தாங்கல்ல, அந்த அப்பாவும் மகனும் வந்துட்டு தனியாக நின்று பேசிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மகங்கார் வந்து கேட்பாரு, என்ன பண்ணி உள்ளே போய் இவ்வளோ போய் சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை என்னன்னா இவங்க வசதியானவங்க தான், ஆனால் இப்போ வந்து அவங்களோட பிஸ்னஸ் பயங்கர லாஸில் போயிட்டுருக்கு. இப்போ இன்னும் ஒரு 3 மாதத்தில் வந்து இவங்க கடனை கட்டணும். அந்த கடனுக்காக வந்து 1 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. அப்படி தான் இவங்களோட சூழ்நிலை இப்போ இருக்குது. இப்போ இங்கே உள்ளே போயிட்டு இவங்க லாஸில் இருக்காங்க அப்படிலாம் சொல்ல முடியாதுல்ல, ஏன்ப்பா இவ்வளோ போய் சொல்லி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க அந்த பையன் வந்து கேட்கவும், வேறு என்ன பண்ண சொல்கிற, இப்போ நம்ம இந்த மாதிரி லாஸில் இருக்குன்னு தெரிஞ்சால் யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா? அது மட்டும் இல்லை 3 மாதத்துக்குள்ள கடன் அடைக்கணும்னா எப்படி பண்ண முடியும்? இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது ஸ்டேட்டஸில் இருக்கும்போது இப்படிலாம் ஏதாவது பேசி முடிச்சாதான் அந்த மாதிரிலாம் ஏதாவது கிடைக்கும். அதை வச்சு கல்யாணத்தை நடத்துற மாதிரி இருக்கும், நம்ம கடனையும் அடைச்ச மாதிரி இருக்கும், ஸ்டேட்டஸையும் இப்போ காத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லுவார். இப்போ ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. இப்போ அந்த ரெசார்ட் கட்டணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு இவங்க சின்னதாக டிராயிங் வரைஞ்சி கொடுக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஏதோ டிராயிங் கிறுக்கின மாதிரி இருக்குது. ஹீரோ வந்து இந்த மாதிரிலாம் பண்ண அப்புறம் எப்படி நான் அதை சரியாக பண்ணித்தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அருவிலாம் ஓடிட்டு இருக்கும். அதை வியூ பாயிண்ட்டாக வச்சு நம்ம வந்து கட்டலாம், அதை பார்க்கவே நிறையா வந்து கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இவங்க 2 பேர் பேசிகிட்டே இருக்கிறத வந்து ஹீரோ ஒன் சைடாக லவ் பண்ணுற பொண்ணு இருக்குல்ல, அது பார்த்துருது. என்ன அடிக்கடி இவங்க 2 பேர் தனியாக நின்று பேசிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு யோசிச்சிட்டே வருது. அப்போ தான் இவங்க தான் இந்த மாதிரி பிளான் பண்ணுறது அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறோன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இது என்ன பண்ணுதுன்னா, தனியாக இருந்தாலும் வேலை நடக்காது. ஸோ அவங்களோடய கலந்து அவங்க கூட வேலை பார்க்குற மாதிரி இருந்தால் தான் விஷயம் என்னன்றது தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு நானும் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு இந்த குரூப்போட சேர்ந்துக்கிறாங்க. சேர்ந்துட்டு வேலை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா அங்கே அருவி இருக்கும்ல, அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கை கழுவுறன்ற பேரில் போயிட்டு அங்கே சோப்பு தேய்ச்சி குளிக்கிறதுக்காக ஒரு திட்டு மாதிரி வச்சிருப்பாங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சோப்பெல்லாம் தேய்ச்சி விட்டு வந்துடுறாங்க. ஏன் அப்படின்னா ஹீரோயின் போயிட்டு கால் வைக்கும்போது தலுக்கி, அதாவது வலிக்கு விழுந்துடணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹீரோயினும் வராங்க, வலிக்கையும் விழுந்துடுறாங்க. அப்படின்னா வந்துட்டு ஹீரோ வந்து காப்பாற்றிடுறாரு. அப்படியே அவங்களுக்குள்ள கொஞ்சம் ரொமான்ஸு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஹீரோ வந்து கேட்குறாரு, எப்படி நீ தவறி விழுந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எனக்கு தெரியல, நான் வரதுக்கு முன்னாடி இவ தான் இருந்தான்னு சொல்லும்போது ஹீரோக்கு இப்போ அந்த பொண்ணு மேலே டவுட் வருது. அப்படியே அமைதியாக இருந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட வீடியோ கால் பேசுகிறாங்க. இதை வந்து அந்த அசிஸ்டன்ட் வந்து கவனிச்சாரு. இப்போ ஹீரோயின் எங்கே இருக்காங்கன்றது அவருக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருது. அவங்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய் ஹீரோனோட அம்மா கிட்ட போய் சொல்லியும் கொடுத்துறாரு. இப்போ ஹீரோயின் வந்து ஹீரோனோட அம்மா வந்து அவங்களுக்கு கால் பண்ணிடுறாங்க. பொண்ணுக்கு கால் பண்ணிட்டு எங்கே இருக்குன்றது எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு பேசும்போது, இப்போ என்னம்மா உனக்கு பிரச்சனைனோன்னு, இப்போ நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன், அந்த 7-8 மாப்பிள்ளலாம் இல்லை, இது வேற மாப்பிள்ளை, உனக்கே தெரியும்ல, ரொம்ப பணக்கார ஒருத்தர் பிஸ்னஸ் மேனு, அவரோட பையன் தான் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, எனக்கு இதில் விருப்பம் இல்லைம்மானோன்னா, எது நல்லது என்னன்னு எனக்கு தெரியும், நாளைக்கே நான் நேரில் வந்து பார்க்குறேன், அதுவும் அந்த பையனோடய வரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஃபோனை வைக்கிறாங்க. ஹீரோயின் வந்து இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த இடத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த அம்மா யாரையாவது பிடிச்ச நம்ம தலையில் கட்டி வச்சிடும், இங்கேருந்து இப்போ நம்ம கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அங்கேருந்து கிளம்பணும்னு நினைக்கிறாங்க. ஹீரோக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதுல்ல. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அதான் அப்போவே சொன்னல, உன்னால் இங்கே ஒரு வாரம் கூட இருக்க முடியாதுன்னு, அதுதான் இப்போ இந்த வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறோம், கரெக்டாக இங்கிறது நீ கிளம்புறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்படின்னு வந்துட்டு ஹீரோ வந்து இப்போ என்னதான் பிரச்சனை சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் வந்து எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க.
இந்த மாதிரி எங்கள் அம்மா தான் பிரச்சனை, அவங்க பண்ணுற டார்ச்சரில் தான் நான் அப்படி போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ இதே மாதிரி எத்தனை ஊர் மாறி மாறி போயிட்டே இருப்ப, நீ போக போக உங்கள் அம்மா உன்னை தேடி வந்துட்டே தான் இருப்பாங்க, நின்று ஃபேஸ் பண்ணு, இப்போ என்ன உனக்கு அந்த மாப்பிள்ளையை பிடிக்கலன்னா அது உனக்கு புரியவை, உங்கள் அம்மாவுக்கு வந்து புரியவை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும் ஹீரோயினுக்கு இது சரின்னு படுது. உடனே அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருக்காங்க, இது எப்படியாவது ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோனோட அம்மா இருக்காங்களா, அவங்க வந்துட்டு பார்த்த மாப்பிள்ளை கிட்ட சொல்கிறாங்க, நாளைக்கு நம்ம அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு போகிறோம், அங்கே தான் பொண்ணு இருக்கா, அவள் வந்து க்யூட்டாக நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணிடணும், ஃபஸ்ட்டு பார்த்த உடனே அவளுக்கு வந்து உங்களை பிடிச்சிடுற மாதிரி, அதாவது இப்போ கல்யாணம் பேசி வச்சதுக்கப்புறமா நீ வந்து அந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்கள் கல்யாணத்தை வந்து நான் ஈஸியாக பண்ணி வச்சிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு அந்த அசிஸ்டன்ட் கூடவே இப்போ இருக்காங்கன்னு அவர் தான் இதெல்லாம் இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ அந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து யாரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த தாத்தா அப்படின்றது தெரிய வருது. இங்கே வந்து அந்த தாத்தாவும் பேத்தியும் வந்துட்டு வெளியே போயிருக்கும்போது ஃபோனை மறந்து வச்சுட்டு வெளியே போயிடுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ ஒன் சைடாக லவ் பண்ணுற பொண்ணு வந்து அந்த இடத்துக்கு வரும்போது தாத்தாவோட ஃபோன் அங்கே இருக்குது. இதை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. எதுக்குன்னா அந்த சோப்பை தேய்ச்சி வச்சதில் அந்த ஹீரோயின் வலிக்கி விடுறதுக்காக, அதுக்காக ஹீரோ கூப்பிட்டு அதாவது கண்டபடி திட்டி விட்டுருப்பாரு. திட்டினவொடனே இதுக்கு வந்து செம்மையாக கோவம் வரும். இதை வந்து எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை, அதாவது அவங்களோட இன்சார்ஜ் ஃபோனை வந்து எடுத்துப்பாரு. எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுவாருன்னா, அது யார் பேசுறதுன்னு கேட்கும்போது அவங்க ஹீரோனோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இப்போ இருக்கிற அந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து எங்களோடது தான், நீங்கள் தான் இப்போ இன்சார்ஜாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம், நாங்கள் நாளைக்கு வந்துட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லவும், நீ யாருமா உன் பேர் என்னன்னு கேட்கும்போது தான் பேரை சொன்ன மாட்டிப்பன்னு சொல்லிட்டு இந்த லேடி என்ன பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தாத்தாவோட பேத்தி இருக்காங்களா, அவங்க பேரை சொல்லிவிடும். உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் என் பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், அவரோட தான் நாளைக்கு நான் வரப்போகிறேன்னு இவங்களுக்கு செம்ம குஷியாகிடும். ஹீரோவுக்கு வந்து இவங்க லவ் பண்ணிடுவாங்களோன்னு பயந்து தானே தாங்க. இப்போ உங்களுக்கு மாப்பிள்ளை ரெடி ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு ரொம்பவே குஷியாக போயிடும். பார்த்தீங்கன்னா இந்த வேலையை மட்டும் நீ சரியாக முடிச்சு கொடுத்துட்டே உனக்கு நான் வந்து நிறைய பணம் கொடுக்குறேன்னு சொல்லவும் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. நம்மளுக்கு இப்போ பணமும் கிடச்சிரும், இப்போ ஹீரோவும் நம்ம லவராக தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என் பொண்ணு இப்போ எங்கே இருக்காளோ, இப்போ நான் வர விஷயம் தெரிஞ்சு அவள் எங்கேயாவது ஓடிடுவா, அவள் இருக்க இடத்துல வச்சு அவளை லாக் பண்ணிவிடுங்க, நான் கூட ஆளுங்களெல்லாம் அனுப்புறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ரொம்ப வசதியாக போச்சு இவங்க நினச்சிக்கிறாங்க. அதோட ஹீரோயின் வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸில் தங்கியிருக்காங்க. அந்த இதை வந்து வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி விட்டுறாங்க. ஹீரோனுக்கு இது விஷயம் தெரியாதுல்ல, யார் லாக் பண்ணது அப்படி இப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லவே மாட்டாங்க. உங்கள் அம்மா தான் லாக் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியாளங்களாம் சொல்கிறாங்க. அவங்க தான் லாக் பண்ண சொன்னாங்க, எங்கேயும் போகக்கூடாதுன்னு. இப்போ கதவு திறங்கன்னு சொன்னால் திறக்கவே மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி எடுத்து டக்குன்னு ஹீரோக்கு தான் கால் பண்ணுறாரு. கால் பண்ணவொன்னே ஹீரோ வராரு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படியா ஹீரோயினை காப்பாற்றுன்னு நினைக்கிறாரு. வாசலெல்லாம் ஆளுங்க இருக்காங்க. உடனே ஜன்னல் பக்கமாக ஏறி குதிச்சு உள்ளே போகலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன்னு சொல்லி போய் முன்னாடி நிற்கவும் பின்னாடி அந்த ஆளுங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து இவர் மண்டையிலேயே அடித்து மயக்கம் போட வச்சிடுறாங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இவர் என்னடா பண்ணுறீங்க, என்னடா அவனை இப்படி முடிச்சு கட்டிட்டீங்களா அப்படி இப்படி ஹீரோயின் கேட்கவும் பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டு வந்த ஆளுங்கெல்லாம் அந்த ஜன்னல் வழியாகவே குதிச்சு அவங்க பாட்டுக்கு வெளியே ஓடிடுறாங்க. ஏன்னா வெளிப்பக்கம் லாக் பண்ணியிருக்குல்ல. இதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன பண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஹீரோ வந்து மயக்கத்தில் தான் இருக்கார் அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. சரி மயக்கம் தெரிஞ்சு எந்திரிக்கிட்டோம் அவனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போட்டுட்டு அவங்களும் ஒரு பக்கமாக படுத்து தூங்கி எந்திரிச்சிடுறாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ மறுநாள் ஆகுது. காலையில் விடிஞ்சோன்னு ஹீரோட அம்மா இருக்காங்களா, காரில் வந்து இறங்குறாங்க. அந்த பொண்ணு இருக்குல்ல, ஹீரோ ஒரு ஒன் சைடில் லவ் பண்ண பொண்ணு, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வருது. வந்த ஒன்று நீ யாருமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ரெண்டு பேரும் மாறி மாறி அறிமுகமாகிக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நேற்று நான் தான் வந்து இந்த தாத்தாவோட பேத்தி மாதிரி பேசுகிறேன்னு அதை அந்த பேத்தியும் கேட்டுறாங்க. இவன் என்னப்பா என்ன மாதிரி பேசியிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்டேயும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் என் பேர் உண்மையான பேர் இதுதான், உங்கள் பொண்ணு கவலைப்படாதீங்க, நீங்கள் சொன்ன வேலையை நான் வந்து கச்சிதமாக முடிச்சிட்டேன், உங்கள் பொண்ணு வந்து ரூமில் தான் அடைச்சி வச்சிருக்கேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க அம்மா வேகமாக போய் அந்த ஃபார்ம் ஹவுஸ் கதவை திறக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அப்படியே க்ளோஸாக படுத்துட்டு இருக்கதை பார்த்துறாங்கன்னு இவங்களுக்கு செம்மக்கும் வந்துடுது. உள்ளே எல்லாரும் சுற்றி வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க தானே லாக் பண்ணி வெளியே வச்சுருந்தாங்க. அதை பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அம்மா கோவப்படுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சு இப்போ தான் ஹீரோக்கு மயக்கமே தெரியுது. அவர் ஒரு பக்கம் இவங்க எல்லாரும் சேர்ந்து நிற்கிறத பார்த்து பயந்துட்டு இருக்காரு. ஹீரோன்னு ஒரு பக்கம் அப்படியே என்ன பேசுறது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோனோட அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, உனக்கு ஃபாரின்லாம் அனுப்பி படிக்க வச்சேன், இந்த மாதிரி வில்லேஜில் வந்து இப்படி ஒருத்த மேலே உனக்கு லவ் வரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிடாங்க. ஹீரோனுக்கு இப்போ என்ன பண்ண தெரியல. முதல் எந்திரிச்சு வாடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. இந்த ஒன் சைட் பொண்ணு இருக்குல்ல, அதை லவ் பண்ணுற பொண்ணு, அந்த பொண்ணு வேற ஹீரோ கிட்ட நீ இப்படி பண்ணுவேன் நான் நினச்சே பார்க்கல, நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அது ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாப்பிள்ளையை வந்து நீ டிஃப்ரெண்ட்டாக வந்து அவளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் என்ன பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க, அதாவது மாப்பிள்ளையும் அவங்களோட அப்பாவும் என்ன பிளான் பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம பேசிகிட்டே இருந்து இன்கேஸ் வந்து நம்மளை பற்றி விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வந்து பத்திரிக்கைக்காரங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போனோம்னா நம்ம இவ்வளோ ஸ்டேட்டஸில் இருக்கோம்ல, அதை வந்துட்டு இவங்க தான் பொண்ணு அப்படின்னு பேசி வச்சுட்டு அந்த ஒரு காரணத்துக்காகவே கல்யாணம் வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் நிப்பாட்ட மாட்டாங்க அப்படின்றதுக்காக ப்ரெஸ் மீடியன் எல்லாரையுமே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அங்கே போனோன்னா அவங்களாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டன்ற மாதிரி வந்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு இவங்க இருக்காங்கல்ல, அந்த பொண்ணோட அம்மா, ஹீரோனோட அம்மா, அவங்க வந்து என்னங்க நீங்கள் மேரேஜ் ப்ரொபோசல் பண்ணுற மாதிரி எல்லாரையுமே கூப்பிட்டு வந்திருக்கீங்க, அதாவது ப்ரெஸ்ஸுக்குலாம் சொல்கிற மாதிரி கூப்பிட்டு வந்திருக்கீங்க கேட்கும்போது, ஆமாம் நம்ம வந்து கல்யாணம் கன்ஃபார்ம் பண்ண தானே போகிறோம், அதுக்காக தான் கூப்பிட்டு வந்தேன்ற மாதிரி அந்த மாப்பிள்ளையோட அப்பா சொல்லுவார். பார்த்தோம் அப்படின்னா அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வந்த யாரோ ஒருத்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை உடனே இவன் பரப்பியும் விட்டுறாரு. இந்த ஃபோட்டோஸ் வந்து இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க கையிலையும் கிடச்சிருது. என்ன இதுன்னு அவங்க ஆச்சரியம் பார்க்கும்போது இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. இப்போ இந்த மாப்பிள்ளையும் அவங்க அப்பாவும் ரெண்டு பேரும் பேசும்போது என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை கேட்கும், அதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா, இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, இதெல்லாம் பெரிய இடத்துல சகஜம் தான், நம்மளுக்கு தேவை இப்போ பணம் தான், பேசாமல் இரு அப்படின்ற மாதிரி அதுங்க ரெண்டு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோட அம்மாவுக்கு சம்மக்கும் வந்துட்டே இருக்குது, இந்த வேலையை யார் பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அப்பாவும் இதை பார்க்குறாரு. அவருக்கும் ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்களோட ஒரு ஆன்ட்டி
ஆண்டி இருப்பாங்களா, அவங்க வேற ஹீரோனோட அம்மாவுக்கு கால் பண்ணி, உன் பொண்ணு அப்படி இருப்பா இப்படி இருப்பான்னு பார்த்தா என்ன ஒரு வில்லேஜ்க்கு செலக்ட் பண்ணிட்டாளா அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிடறாங்க. ப்ரெஸ்காரங்களாம் வந்திருக்காங்களா, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. அவங்க எவ்வளோ வருஷமாக வந்து இந்த லைஃப்பில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன இது அவங்க பாய் ஃப்ரெண்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ ஹீரோனோட அம்மா வந்து ஹீரோன்ட்ட கேட்பாங்க, நீ வெளிநாட்டில் அடி படிச்ச இவன் கூட எப்படி உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, நான் வெளிநாட்டில் இருக்கும்போது சோஷியல் மீடியா மூலமாக தான் எனக்கு அவன் பழக்கம், அங்கேயே ப்ரப்போஸ் பண்ணிட்டான், அப்போ நான் அவனை பார்க்கறதுக்காக தான் இந்த இடத்துக்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிடுவாங்க. ஏன்னா இப்படி சொன்னால் மட்டும்தான் இந்த கல்யாணத்துலேருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க வேணும்னே போய் சொல்லிடுவாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ சோகமாக வந்துட்டு இருப்பார். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காருல்ல, ஏன்னா ஆல்ரெடி வந்து ஹீரோ சொல்லியிருப்பாரு எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு. என்னடா ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு நீ என்னடா வேலை பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவரை வேற கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. வந்துட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. இப்போ ஹீரோ ஹீரோயின் வந்து பேசுறாங்க. அப்போ ஹீரோ அமைதியாக இருக்காரு. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இங்கே பாரு இப்போ விஷயம் வந்து ரொம்ப பெருசாக போயிடுச்சு, இதுலேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ வந்து என்ன கேட்பாருன்னா, எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி வேற எனக்கு வேற வழி தெரியல, இப்போ என்ன தான் உன்னோட பிளான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஒன்றுமே கிடையாது, இப்போ நம்ம 2 பேரும் இதுலேருந்து அதாவது நம்ம இதுலேருந்து தப்பிக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம 2 பேரும் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட இவங்க சொல்கிறாங்க. சொல்லணும் ஹீரோ வந்து என்னது அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் இப்போ நான் அது மாதிரி மட்டும் பண்ணலை அப்படின்னா நான் யார் தலையிலையாவது எங்கள் அம்மா வந்து என்னை கட்டி வச்சிருவாங்க, இந்த அளவுக்கு பார்த்ததுக்கு அப்புறமா அந்த மாப்பிள்ளை வீட்டில் வந்து என்னை கட்டுவேன் அப்படின்ற மாதிரி நிற்கிறதுல வந்துட்டு நான் எப்படி தப்பிக்க முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் வந்துட்டு நீ இப்போ நம்ம கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணுறது பற்றி பிரச்சனை இல்லை, இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, உன்னை நாளைக்கு வந்து உன்னோட லவ்வராக ஒருத்தர் வராரு, உனக்கு பிடிச்சவர் வராருன்னா, உனக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி கான்ட்ராக்ட் மேரேஜ் நடந்தது அப்படின்னா உன் மேலே அவருக்கு தப்பான அபிப்பிராயம் வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும், அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையிலேயே ஒருத்தன் வந்து என்னை விரும்பினா அப்படின்னா வந்து நான் எதுக்காக இதை பண்ணேன் எதுக்கு அப்படின்ற மாதிரி அவன் புரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே, இப்போ உன் லைன் வந்து கிளியர் ஆகுது, நான் யாரையாவது லவ் பண்ணுறேன் அப்படின்னா வந்து அந்த பொண்ணு என்னை சந்தேகப்படாதான்னு கேட்கும்போது, என்னோட பிரச்சனையை கொஞ்சம் நீ புரிஞ்சு யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஹீரோ எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுவார். இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோ வந்து யோசிச்சுட்டு தான் இருக்காரு, இதை பண்ணலாமா வேணாமனு யோசிச்சுட்டு வீட்டுக்கே வந்துடுறாரு. அங்கே வந்தோன்னே அவங்க அப்பா இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஹீரோ பயங்கரமாக திட்டுறாரு. நீ என்ன வேலைடா பார்த்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. ஏன் அப்படின்னா வந்துட்டு ஹீரோட அப்பா வந்து கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் கஷ்டத்தில் இருப்பார். அப்போ வந்து கடன் கொடுத்தவங்க வந்து இவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணும்போது ஹீரோனோட அப்பா தான் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பிரச்சனைலாம் தீர்த்து வச்சிருப்பாரு. நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னு இருக்கும் போது அந்த நேரத்துக்கு உதவி செஞ்சவர் அவர். அவருக்காட அவரோட பொண்ணையாட நீ லவ் பண்ணி இந்த மாதிரி அவருக்கு ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்துவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கவும் இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அவர் முழிச்சிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஹீரோனோட அப்பா வந்து ஹீரோவை பற்றி தெரியும், ஒரு நல்ல பையன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பார். உன்னை அப்படி நல்ல பையன் நினச்சா வர்றாரு, அவருக்கே நீ இப்படி பண்ணிட்டு அப்படி இப்படின்னு ஒரு பக்கம் பேசிகிட்டே இருப்பார். இவர் ஒரு பக்கம் ஹீரோக்கு இது என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே அமைதியாகவே இருந்துட்டு இருப்பார். இங்கே வந்து ஹீரோயின் கிட்ட வந்து அவங்க அப்பா வந்து கால் பண்ணி பேசுவாங்க. என்னம்மா இதுன்னு சொல்லி கேட்கும்போது, சும்மா அப்பா அவன் என்னை காப்பாற்ற தான்ப்பா வந்தான், மாட்டிக்கிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவாங்க. இருந்தாலும் அவன் பாய் ஃப்ரெண்டுன்னு தானே சொல்லி வச்சிருக்க, அவன் பாய் ஃப்ரெண்டான்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்ற மாதிரியும் ஹீரோயின் வந்து சொல்லிடுவாங்க. இப்போ ஹீரோனோட அப்பா இருக்கார், அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு அவனை பிடிச்சிருந்தா எனக்கு ஓகே தான்மா, நான் வந்து காசு பணம்லாம் பார்க்க மாட்டேன், உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டே இருக்க, நீ வேற ஏன்ப்பா அப்படின்ற மாதிரி அவங்க காலை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோக்கு இப்போ எப்படி தோணுதுன்னா வந்துட்டு இப்போ ஹீரோயினுக்கு நம்ம இப்போ ஓகே சொல்லிட்டு வரல, இங்கே அப்பாவும் இந்த மாதிரி சந்தேகப்பட்டு பேசிகிட்டு இருக்காரு. பேசாமல் ஹீரோனோட அம்மாவை சந்திச்சு என்ன ஏதுன்னு விவரமாக பேசிடுவோன்னு சொல்லிட்டு வராரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோட அம்மா இருக்காங்க, ஹீரோன்னு இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஹீரோ பேச வரும்போது ஹீரோட அம்மா வந்து பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னா, வந்த விஷயத்தை பேசாமல் உங்கள் பொண்ணு அதாவது பிள்ளைங்கன்னா அவங்க விருப்பத்தையும் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சாரு. ஹீரோட அம்மாக்கா சமக்கம் வருது, சாதாரண ஒரு கிராமத்தில் ஒரு பிச்சைக்கார பையனி நீ என் ஸ்டேட்டஸ் தெரியாமல் என் பொண்ணு லவ் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கே அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டியா அப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பயங்கர கோவத்தில் அங்கே செடியெலாம் இருக்குல்ல, அந்த மண்ணெல்லாம் தூக்கி தூக்கி ஹீரோ மேலே அடிச்சிடறாங்க. இதை பார்க்கும்போது ஹீரோ அப்படியே அமைதியாக நின்றுட்டே இருக்காரு. ஹீரோயினுக்கு மனசு கஷ்டமாயிடுது. நீங்கள் எனக்காக தான் பேச வந்து எனக்கு தெரியுதுங்கிறது, நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. மொத்தத்தில் இது ராமான்றதை மட்டும் அவர் இன்னும் சொல்லவே இல்லை. அட்வைஸ் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு இப்போ அடியை வாங்கிட்டாங்கிறது அப்படி நைஸாக நான் வந்து போயிட்டே இருக்காரு. போகிற வழியில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 2 அடியாளுங்க வந்துட்டு ஹீரோ கிட்ட சண்டை போடுறாங்க. ஹீரோ அவங்க 2 பேரும் அடிச்சு போட்டு உங்களை யார் அனுப்புனதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த மாப்பிள்ளை இருக்காருல்ல அவங்க அதாவது அந்த ஹீரோயினுக்கு பார்த்து வச்சிருக்காங்கல்ல அவங்க தான் வந்து இந்த மாதிரி ஆள் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியவும் ஹீரோக்கு இப்போ மனசு கஷ்டமாக இருக்குது. ஹீரோனுக்கு பார்த்த மாப்பிள்ளைங்க வந்து நல்லவங்க இல்லை, இந்த அளவுக்குலாம் யோசிக்கிறாங்களே, அவளை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோன் வந்து ஒரு விஷயத்துக்காக தானே இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் விழுந்துடக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறா. அது ஒன்று. 2வது வந்துட்டு அவங்க அப்பா ஹீரோட அப்பாவே சொல்லியிருக்காரு, இவங்க வந்து நல்ல ஃபேமிலி, அவங்க அப்பா அப்படி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி டைமில் அவளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணால் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹெல்ப் பண்ணலான்ற முடிவுக்கு ஹீரோ இப்போ வந்துடுறாரு. அதுக்காக வந்துட்டு மறுநாள் ஹீரோயினை போய் பார்க்கறதுக்காக கீழே மறைஞ்சு நின்றுக்கிட்டு வெளியே வா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு தனியாக பேசுன்னு சொல்லிட்டு கூப்பிடுறோம். ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, உடனே அவர் கூப்பிட்டோன்னே மேடியில் பார்த்துட்டு கீழே இறங்கி வர ஆரம்பிச்சிடறாங்க. இந்த நேரம்னு பார்த்து வந்துட்டு ஹீரோனோட அம்மா வந்து வெளில வந்து செக் பண்ணும்போது ஹீரோன் அங்கே இல்லை. அப்போ அவங்களுக்கு டவுட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுது, இவன் தான் எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹீரோட வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு அவங்க பாட்டுக்கு வாசலில் நின்று கத்த ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோவுக்கு வந்து பாட்டி இருக்காருல்ல, பாட்டி இருக்காங்களா, அவங்க வந்து சொல்ல வேண்டியதில்லை. அவங்களுக்கும் ஹீரோனோட அம்மாவுக்கும் இப்போ பயங்கர வாய்ஸ் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. என் பொண்ணை கூட்டிகிட்டு ஓடிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லவும், உன் பொண்ணு என்ன 1 வயசா 2 வயசா, அவளும் பெரிய பொண்ணு தானே, அவனும் விவரம் இல்லாமையா போயிருப்பா, எனக்கு என்னமோ என் பேரனை வந்து உன் பொண்ணு தான் கூட்டிகிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. பயங்கரமாக சண்டை போட்டுட்டே இருந்துகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒன் சைட் லவ் பண்ணுற பொண்ணு இருக்குல்ல, அதுக்கு தான் அந்த ஊரில் உள்ள எல்லா இடமும் தெரியும்ல, ஹீரோ
எங்கெங்கே போவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்கிறாங்க. அவங்களும் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இங்கே எங்கேயுமே அவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இவங்களுக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதே நேரத்தில் ஹீரோயின் எங்கே போயிருப்பாங்கன்னா, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்காக அங்கேயே வந்திருப்பாங்க. அங்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சுறாங்க. அதை ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோட்டோ எடுத்து அதாவது அந்த சர்டிஃபிகேட் மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் கையோட வந்துருதான். அதோட வந்துட்டு அதை எடுத்துட்டு அப்புறம் அவங்க 2 பேர் கல்யாண ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அவங்க அம்மாவுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டுறாங்க. அவங்களுக்கா செம்ம டென்ஷன் ஆகுது. இப்போ ஹீரோயின் நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு கோவம் தலைக்கேறிடுது. இங்கே பாரு இந்த கன்றாவியெல்லாம் வேறு எதாக இருந்தாலும் நான் மன்னிச்சிடுறேன், போனதெல்லாம் போகட்டும், நாளைக்கு இவன் வேணான்னு சொல்லிட்டு என் கூட வந்துட்டு உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன்னு சொல்லிட்டு திரும்பவும் இந்த அம்மா அந்த மாதிரி தான் பேச ஆரம்பிக்குது. பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி கோவப்படுறத பார்த்தோன்னே ஹீரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, என் பொண்டாட்டி எங்கேயும் வரமாட்டா, அவள் என்னோட பொண்டாட்டி அத்தை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும். யாரடா நீ இப்படிலாம் கூப்பிட்றனோன்னு, உங்களை தான் கூப்பிட்றேன், அத்தனை தான் கூப்பிட முடியும், அப்புறம் உங்களை பேர் சொல்லி கூப்பிட முடியாதுல்ல அப்படின்னு ஹீரோ கேட்குறாங்க. உடனே ஹீரோயின் அம்மாவுக்கு வந்து சம்மக்கவும் வந்துடுது. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு வந்து என் பொண்ணை இந்த மாதிரி வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போயிட்டேன், அப்படி பண்ணிட்டேன், நான் அவன் மேலாம் கேஸ் கொடுத்து அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன், என்னோட ஸ்டேட்டஸ் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் வந்துட்டு அவங்க அப்படியே ரொம்ப கெஞ்சுற மாதிரி சொல்கிறாங்க, அவன் என்னோட வீட்டுக்காரமா, இப்போ அந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ அவங்க அம்மாவால் தாங்கிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் கண் கலங்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுல, மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும்ல, போகும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. இன்னும் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 2 பேர் லவ் பண்ணோம், இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நாங்கள் என்ன தப்பு பண்ணோன்னு கேட்கவும் அவருக்கு அது நியாயமாக படுது. என்னதான் இருந்தாலும் நாளைக்கு வந்து இந்த ஊர் முறைப்படி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன், அதுக்கப்புறம் தான் நீ வீட்டுக்கு முறைப்படி வரணும்னு சொல்லிடுறாரு. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது, பிளான்லாம் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ அவங்க அப்பாட்ட வந்து சொல்கிறாங்க, சாரிப்பா பிரச்சனையால் இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியதாக இருக்கணும்னு, எனக்கு எல்லாம் புரியுதுமா, உனக்கு பிடிச்ச மாதிரி உன் லைஃப் நீ அமைச்சிக்கோ, ஏன்னா உங்கள் அம்மா வந்து அதை புரிஞ்சுக்க மாட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லவும் இப்போ ஹீரோ கிட்டேயும் பேசுகிறாரு, எனக்கு காசு பண்ண முக்கியம் இல்லைப்பா, என் பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அவரும் வச்சிடறாரு. இதுக்கப்புறம் ஹீரோனோட நாளைக்கு நீங்களும் இந்த முறைப்படி கல்யாணம் இருக்குது, இந்த ஊர் முறைப்படி கல்யாணம் பண்ணுறாங்க, நீங்கள் வரணும்ப்பான்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அப்பாவும் வந்து சந்தோஷப்பட்டு இருக்காரு. இப்போ அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு பயங்கரமாக சண்டை போகிறாங்க, இப்படிலாம் அவள் பண்ணுறான்னா அதுக்கு காரணமே நீ தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ மறுநாள் வந்துட்டு கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஹீரோ அப்பா இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஹீரோன் அம்மா வந்து இனிமேல் நீ இந்த பக்கமே வரக்கூடாது, உனக்கு இந்த ரூமில் இடமே கிடையாதுன்னு அவங்க ரூமில் வந்து அவர் வெளியே அனுப்பி விட்டுறாங்க. அவருக்கா என்ன இப்படிலாம் நடந்துட்டு இருக்கானா, அதெல்லாம் புதுசு இல்லையன்ற மாதிரி அவரும் நினச்சிக்கிறாரு. இப்போ மறுநாள் அந்த ஊர் முறைப்படி கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. ஹீரோனோட அப்பாவும் வந்து அவங்கள வாழ்த்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்து வச்ச மாப்பிள்ளை இருக்காருல்ல, அவர் வேற நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வைய நீ எனக்கு தான் கால் பண்ணணும்னு அந்த தாத்தாவோட பேத்தி இருக்காங்கல்ல, அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா பார்க்கறதுக்கு புரிச்சா இருக்கான், உனக்கு எதுக்கு அவள் கால் பண்ணணும் அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுறாங்க. அடுத்தது இந்த ஒன் சைடில் போடுற பொண்ணு இருக்குல்ல, அது வந்து உட்காந்துட்டு இருக்கு. ஹீரோ கிட்ட வந்துட்டு ஒரு சொல்லுது, உன்னை சுற்றி எப்போவுமே தீய சக்தியாக இருக்குது, நீ அதெல்லாம் எதுலேயுமே மாட்டிக்கூடாதுன்றதுக்காக உனக்கு நான் அந்த மாதிரி கயிறெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை நீ கையில் கட்டிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீ மட்டும் கட்டிக்கணும் அவர்கிட்ட கொடுத்துட்டு இந்த பொண்ணு கிட்ட ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பாரு இன்னும் 7 நாளுக்குள்ள அவனை விட்டு நீ பிரிஞ்சு போயிடுவேன் அப்படின்றதுக்காக நான் அதை வாங்கிட்டு வந்துட்டேன்னு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது, நாங்கள் ரொம்ப லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம், நீ தான் பார்த்துருப்பிய ஃபோட்டோஸ் எல்லாம், அதனால் நாங்கள் பிரியறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி அவங்களும் அவங்களுக்கு வெறுப்பேற்றுற மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப பேசிகிட்டே இருக்கிறனால இவங்களை அந்த பொண்ணு இருக்காங்க ஒன் சைடு பொண்ணு அதை வந்து தூக்கிட்டு போய் வெளியே வீசிடுறாங்க. சரி கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, இப்போ மாறி முத்தம் கொடுத்துக்கணும்னு ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோ முடிச்சிட்டு இருப்பாரு. சரி இப்போ இப்படி பண்ணலாம் அப்படின்னா சந்தேகம் வரும், வேணா கன்னத்தில் முத்தம் கொடுத்துக்க அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா ஹீரோ முத்தம் கொடுத்துறாரு. நீ என்னம்மா நீ பார்த்துக்கிட்டு இருக்க, கல்யாணம் ஆகிடுச்சு நீ முத்தம் கொடுக்கணும்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவங்களும் கன்னத்தில் கொடுக்க போகிறாங்க. அது அப்படியே கேஸாக மாறிடுது. அது மாதிரி பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. சரின்னு சொல்லிட்டு இப்போ முறைப்படி வீட்டுக்குள்ளே வரும்போது ஹீரோட அப்பா என்ன சொல்கிறாரு, என் பையன் ரொம்ப நல்ல பையன்மா, அவனை நல்லா பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உள்ளே வந்து ஹீரோன் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் உள்ளே வராங்களா, கையை பிடிச்சிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து கேட்பார், ரொம்ப நேரம் கையை பிடிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லவும் டக்குன்னு கையை எடுத்துக்கிறாங்க. அதோட சானிடைசர்லாம் போட்டு கையை ஹேண்ட் வாஷ் பண்ணுற போது உன் கையை நான் பிடிச்சன்ற மாதிரி கையை கழுவிட்டு இருக்காங்க. அப்புறம் உன் வாயிலையும் கொஞ்சம் ஊற்றிக்கோ, அப்படி தானே நீ கிஸ் பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரும் வம்பு வளர்த்துட்டு இருப்பாரு. வந்துட்டு இங்கே வந்து கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு கலாட்டாவே நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோட அப்பா வந்து கடன் வாங்கியிருப்பாரு, அதில் கொஞ்சம் பிரச்சனையாகி கலாட்டம் நடந்துட்டு இருக்கு. ஹீரோட அப்பா தான் சமாதானம் பண்ணி எல்லாரையும் அனுப்பி வைக்கிறாரு. அதோட வந்துட்டு இப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட 2 பேர்ட்டு என்ன பேசிக்கிறான்னா, இங்கே பாரு ஊருக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நம்ம 2 பேரும் எப்பவும் இருக்க மாதிரி நீ உன் இடத்துல இருக்கணும், நான் இந்த இடத்துல இருப்பேன், அதை தவிர வேறு எதாவது அட்வான்டேஜ் எடுத்துக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோட திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இருப்பாங்க. இவங்களுக்காக உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தால் நீ ஓவராக தான் பண்ணிட்டு இருக்க. 2 பேருக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்களா, ஹீரோனோட ஃப்ரெண்ட், அவங்களுக்கு கால் பண்ணி நார்மலாக பேசுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டு வந்து பார்த்தோம்னா ஹீரோனோட அம்மா கிட்ட தான் வேலை பார்ப்பாங்க. நீ எப்படி எனக்கு தெரியாமல் நீ லவ் பண்ண அப்படின்னு கேட்கும்போது ஹீரோன் ஏதோ கதை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. உனக்கு கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோனோட அம்மா வந்துருவாங்களா, உண்மையை சொல்லு, அவள் எப்போ இந்த பையனை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னு கேட்கும்போது, நாங்கள் ஒரு தடவை டூர் போயிருந்தோம் அப்போ தான் அப்படி இப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வாய்க்கு வந்து போயெல்லாம் அவங்க பாட்டுக்கு அள்ளி போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோனோட அம்மாவுக்கு வந்து டவுட் வருது, எப்படி பார்த்தேன்னு கேட்கும்போது சோஷியல் மீடியாவில் பழக்கம்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. நீ என்னன்னா டூர் போகும்போது மீட் பண்ணணும்னு சொல்கிற, இது உண்மையிலே கல்யாணமா இல்லை ஃபேக்
மேரேஜா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு அவங்க ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஹீரோ திங்ஸ் எல்லாம் தூக்கி வெளியே போட்டு ஹாலில் படுத்துட்டு இருக்காங்களா. இங்கே வந்துட்டு அந்த ஒன் சைடு பொண்ணு இருக்குல்ல, அது வந்துட்டு மரத்து மேலாம் ஏறி நின்று பார்க்குது. இவங்களுக்கு உண்மையிலேயே கல்யாணம் ஆயிடுச்சா, இவங்க வந்துட்டு ஃபேக்காக நடிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறோன்னு பார்க்குறத ஹீரோன் வந்து பார்த்துறாங்க. இன்னும் இப்படியெல்லாம் வேவ் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஹாலில் தூங்கிட்டு இருக்க ஹீரோ வந்து எழுப்புறாங்க. எந்திரி எந்திரி அவன் இந்த மாதிரி பார்க்குறா. உள்ள ஆனோன்னு அவரும் வேலை இல்லாமல் உள்ளே வராரு. வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அவள் பார்த்துட்டு இருக்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு அவர் இஷ்டத்துக்கும் பண்ணிகிட்டே இருக்காரு. இந்த மாதிரிலாம் பண்ண தேராதுன்னு இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருன்ற மாதிரிலாம் ஒரு காமெடியாக பண்ணிட்டு இருக்காரு. அதோட ஹீரோயின் இதை பார்த்து பார்த்து பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு ஹீரோயின் கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலானியை பிடிச்சி வச்சு அதுக்கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. போச்சு போச்சு இவனை நல்லவன் நினச்சா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான், எனக்கு துரோகம் பண்ணிட்டான்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் நினச்சிட்டு பேசிட்டு பெனாத்திட்டே இருப்பாங்க. அப்புறம் அவங்க போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்னத்தை பார்க்குறதுன்ற மாதிரி அவங்க போயிடுறாங்களா. சரி சரி அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருக்குள்ளே கொஞ்சம் ரொமான்ஸ் ஆகுது. சரி சரி அவள் போயிட்டா, நீ போய் படு, அங்கே போய் படுன்னு திரும்ப துரத்தி விட்டுறாங்க. அவரும் அங்கேருந்து போயிடுறாரு. மறுநாள் இப்போ எந்திரிக்கும் போது பார்த்தோம்னா இப்போ நம்மளுக்கு தேவைப்படுதில்ல, கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் தேவைப்படும்ல கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வீட்டை 2 பேரும் பார்த்துக்கிறதுக்கு, அதெல்லாம் வாங்கணுன்னொன்னே ஹீரோயின் வெளியே போகலான்னு சொல்லுவோம். ஹீரோவும் வரார். போகும்போது பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஹீரோனோட அம்மா வந்து லாக் பண்ணி வச்சுருவாங்க. எங்கள் அம்மா எவ்வளோ குடும்பக்காரியாக இருக்கா, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டானு ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அதனால என்ன, நான் தான் உன் புருஷனா நான் இருக்கேன்ல, உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ, அதை நான் பே பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீயும் வந்து சம்பாதிக்க ஆரம்பி, அப்போ தான் உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு உன் மேலே ஒரு நம்பிக்கை வரும். 2வது நீ அவங்களே வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும் போது அவங்களுக்கு உன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வராது. நீ சொந்தமாக உன் சொந்த காலில் நிற்கிற முயற்சி பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஒரு இதாக இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லவும், இங்கே என்ன வேலை பார்க்குறது தெரியாமல் நம்ம விவசாயம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லவும் இவங்களும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட சேர்ந்து அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் கற்றுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து ஹீரோன் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது நல்லாவே தெரியுது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, வேலையெல்லாம் முடிஞ்சோடனே அந்த பட்டம் விடுவாங்கல்ல, காத்தாடி விடுறது, அதெல்லாம் வந்து ஹீரோயினுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. அது மாதிரி விட்டு காட்டவும் அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நீ எப்போவுமே இந்த மாதிரி பட்டம் எப்படி அதாவது ஃப்ரீயாக பறக்குதோ அது மாதிரி நீயும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படி இப்படின்னு பேசிட்டு அவங்க குட்டி குட்டி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் ரொமான்ஸ் அதெல்லாம் மிக்ஸ் ஆகி போயிட்டு இருக்கு. சரி நம்ம இப்போ வந்துட்டு இந்த நம்ம அறுவடை பண்ண காய்கறிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் போய் பக்கத்தில் போய் வித்துட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ கிளம்புறாங்க. இதெல்லாம் பார்க்குற அந்த ஹீரோனோட அம்மாவோட அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்கிறாரு, இவங்க இந்த அளவுக்கு போயிட்டு இருக்காங்க, திரும்ப வருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி சொல்லவும், என் பொண்ணை நான் வெளிநாட்டுக்கெலாம் அனுப்பி படிக்க வச்சேனே, இந்த மாதிரி ஒருத்தனை பிடிச்சது வந்துட்டு இப்படிலாம் நடந்துட்டு இருக்காளே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கும். அம்மா உங்கள் பொண்ணு வந்துட்டு விவசாயம்லாம் பார்க்குறா அப்படின்னோடனே, என் பொண்ணு வேலை பார்க்குறாள், அவளை குடும்பப்படுத்துறாங்களா அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் இன்னும் கொஞ்சம் இதாகிட்டு இதெல்லாம் விடவே கூடாது, சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறன்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இங்கே வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புதுசாக மார்க்கெட் கடை போட்டிருக்காங்கல்ல, அது விற்கிறதுக்காக. ஆனால் வந்து யாருமே வாங்க மாட்டாங்க. ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, அங்கே ஸ்டேஜ் மாதிரி இருக்கும், அங்கே ஏறி நின்று நம்ம 2 பேர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம், அதோ டான்ஸ் ஆடுவோம், எல்லாரும் வந்து கவனம் திரும்பும்போது நம்ம காய்கறி கடையை பற்றி நம்ம சொல்லுவோம்னு சரிப்பான்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. ஆனால் வந்து ஹீரோயினுக்கு வந்து டான்ஸ் ஆட தெரியாதுன்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஏதாவது பண்ணால் தான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும் சரி ஆடலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் நினைக்கிறாங்க. அந்த இடத்துக்கு அந்த ஒன் சைடில் பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு வேற வந்துட்டு வந்து இவங்க 2 பேரும் ஆடுறது பிடிக்கல. ஹீரோனை தள்ளி விட்டுட்டு அது வந்து ஹீரோ கூட ஆடும்போது ஹீரோயினுக்கு இப்போ எனக்கு டான்ஸ் ஆட தெரியும்னு சொல்லிட்டு அவங்கள தள்ளிட்டு இவங்க 2 பேரும் ஆடிட்டு இருக்காங்க. இப்படியே ஃபன்னாக போகுது. அதுக்கப்புறம் அவங்க ஸ்பீச் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எங்கள் காய்கறிகள் வந்து இயற்கையானது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்லுவோம். நிறைய வியாபாரம் நல்லபடியாக நடக்குது. அந்த காசெல்லாம் வரவும் இப்போ ஹீரோ வந்து இவங்களோட பங்கு அவங்க கிட்ட கொடுக்கும்போது ஹீரோனுக்கு செம்ம சந்தோஷமாக இருக்குது. தடவையாக உழைச்சி சம்பாரிச்சிருக்குன்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக வாங்கி வச்சுக்கிறாங்க. ஹீரோ கொஞ்சம் வேலை இருக்குன்னு அவரை தனியாக விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வட்டி கடைக்காரங்களாம் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து பிரச்சனை பண்ணும்போது நாங்கள் உடனே வந்து ஹீரோயின் வந்துட்டு தனியாக இருந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா, ஹீரோ பாங்க இல்லை உடனே வந்துட்டு நாங்கள் உன்னை கூட்டிகிட்டு போகிறோம் வான்ற மாதிரி ஹீரோனை தூக்கிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹீரோ வந்துருவார். வந்துட்டு என்னடா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பணம் கொடுக்காட்டி இப்படி தான் பண்ணணுன்னு, இப்படி தான் பண்ணுவீங்களா, அவன் என் பொண்டாட்டி அவளுக்கு ஒன்றுனா நான் தாண்டா வருவேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலையுமே வந்து என் பொண்டாட்டி நம்ம சொல்லிட்டே இருக்கானு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. வீட்டுக்கு வந்து தூங்கும்போது கூட அவரை பற்றி நினைப்பாங்க, அவர் பேசினதெல்லாம் யோசிச்சுட்டே இருப்பாங்க, நான் எதுக்கு இதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூங்க முயற்சி பண்ணுவாங்க. இருந்தாலும் அதை விட ஹீரோ அவங்க மேலே காட்டுற அக்கறை தான் அவங்களுக்கு அதிகமாக ஞாபகம் வந்துட்டே இருக்கும். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோட அம்மா இருக்காங்களா, அவங்க ஒரு அவங்க பார்ட்டியை மட்டும் நிப்பாட்டல, அதுக்கு மட்டும் அட்டன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதில் ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, என்னது இது மாதிரி ஒரு பட்டி காட்டினா வந்து உனக்கு மருமகனாக வந்துட்டு போல இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் பட்டி காட்டினா ஒரு பிள்ளையும் பிறந்துடும் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு சம்மக்கும் வருது. உடனே கண்ணாடி முன்னாடி பார்க்கும் போதெல்லாம் அவன் மருமக முகம் தான் வருது, இதை நான் விடவே மாட்டேன், ஏதாவது நான் பண்ணியே திருவேன்ற மாதிரி தனக்கு தனி கோவப்பட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் வராங்க. ஹீரோ எங்கே காணும்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே வந்துட்டு ஒரு அழகான டீச்சர் வருவாங்க, அப்பப்போ இந்த ஃபார்மிங் பண்ணுறது அதெல்லாம் பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க, அதாவது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அந்த ஊருக்காக நல்லது இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, அவங்களுக்கு ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ண வரணும்னு என்ன அழகான டீச்சராக மோதும் அந்த இடத்துக்கு இப்போ நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே வருவாங்க. அந்த ஹீரோயின் வந்துட்டு இங்கே பார்க்க வராங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த டீச்சரை பார்க்குறாங்க, அவங்க உண்மையிலேயே ரொம்ப அழகாக தான் இருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது. உடனே மறைஞ்சிருந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னு மறைஞ்சு பார்க்குறாங்க. அந்த ஹீரோ வந்து பார்த்துறாரு. உடனே அந்த பிள்ளைங்களும் பார்த்துறாங்க, அங்கே என்ன சத்தமாக இருக்குது, ஒரு மாதிரி இலத்தலையில் ஏதோ மலைஞ்சிருக்கமன்னு, அது ஒரு பெருச்சாலி, அது இப்படி தான் பண்ணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டே இருக்காரு. உடனே அந்த டீச்சர் வந்து இது யாருதுன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோயின் வந்துக்கிட்டு நான் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்கு, என்ன வாண்டடாக வந்து இப்படிலாம் சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. உடனே அந்த டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் வந்து ரொம்ப நல்ல பையன், யாருக்காவது ஒரு ஹெல்ப்னா உடனே வந்துருவாரு, அவரை பார்த்தா எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது இவளை என்ன பண்ணிட்டா இம்ப்ரெஸ் பண்ணா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கிளம்பி வந்துடுறாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஹீரோ கிட்ட கேட்குறாங்க,
கேட்குறாங்க, நீ என்ன படிச்சிருக்கன்னு கேட்கும்போது, நான் என்ன படிச்சிருக்கேன்னா எல்லாரும் படிச்ச மாரி நானும் படிச்சிருக்கேன்றாரு. எதுக்கு இப்போ இத பத்தி கேட்குறேன்னோனே, இல்ல என்னதான் இருந்தாலும் நான் உன் ஒய்ஃப் தானே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல, உன்ன பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லவும், அந்த டீச்சரும் நீ ரொம்ப க்ளோஸான்னு கேட்கும்போது, ஓ! நீ இப்ப இத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நீ இவ்ளோ கேள்வி என்ன கேட்குறியா? உண்மையிலேயே நானும் அவங்களும் ரொம்ப க்ளோஸ் தான். எனக்காக நாங்க 2 பேரும் வந்து நெறைய விஷயங்கள் இந்த மாரி சேர்ந்து பண்ணுவோம், கொள்வோம் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க ரொம்ப சாஃப்ட்டா பேசுவாங்க. அது அவங்க சாஃப்ட்டா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மாரி சாஃப்ட்டா பேசுறாங்க உனக்கு பிடிச்சா அவங்களுக்கு உன்ன பிடிக்கணும்னு இருக்குல்ல, அவங்களுக்குலாம் உன்ன பிடிக்காது. என்ன மாரி கோவப்படுற பொண்ணுங்க தான்னு சொல்லிட்டு ஏதோ ஆரம்பிப்பாங்க. அதோட வந்து அவங்களுக்கு ஒரு மாரி ஈகோ மாரி இருக்கும். உடனே நிப்பாட்டிருவாங்க. இந்த நேரத்துல வந்து சாப்பிட கூப்பிடுறாங்க அப்படின்னோன பார்த்தீங்கன்னா, அங்க போய் சாப்பிட போயிடுவாங்க. ஹீரோவோட அப்பா இருக்காருல்ல, அவரு கூப்பிட்டு இப்ப என்ன கேட்குறாருன்னா, "நீ இப்படியே சுத்திட்டு இருக்க போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "நான் எங்க சுத்திட்டு இருக்கேன், வேல தானே பார்த்துட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அவர் எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, உன்ன நம்பி உன்ன லவ் பண்ணி உன்ன நம்பி வந்திருக்கா. நீ வந்து இந்த மாரி சின்ன சின்ன வேலைங்கள பார்த்து அவள கஷ்டப்படுத்தலாம் முடிவு பண்ணிட்டு இருக்கியா? பேசாம வந்து சிட்டிக்கு போ. அங்க போயிட்டு நல்ல வேலைய தேடிக்கோ. அவளையும் கூட்டிட்டு போ. அங்க போய் சந்தோஷமா பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்றாரு. சொல்லும்போது ஹீரோ இப்ப யோசிக்கிறாரு. ஏன்னா ஹீரோக்கு வந்து இங்கேயே வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும். இங்கேயே எல்லாமே பண்ணணும்னு நெனைப்பாரு. ஆனா வந்து அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. இப்ப கல்யாணம் ஆயிட்டா அது அதுக்கு இப்ப செலவுக்குலாம் பணம் வேணும் அப்படி இப்படின்னு ஆகும்ல. அப்படின்னு சொல்லும்போது இப்ப ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப நம்ம வந்து அவள சந்தோஷமா வச்சுக்கணும்னா நம்மளோட கனவெல்லாம் கொஞ்சம் தள்ளி தான் வைக்கணும் போல இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின பார்த்துட்டு இருப்பாரு. பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கல்யாணம் அதாவது ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆன டைம்லேருந்து அப்பப்போ இந்த வட்டி கடைக்காரங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்கல்ல. அவங்க வந்து யார் சொல்லி இந்த பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு, அந்த மாப்பிள்ளையோட அப்பா இருக்காருல்ல, அவர் அனுப்புன ஆளா தான் இவங்க இருப்பாங்க. நான் சொல்லும்போதெல்லாம் அவங்கள போய் நீ டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கணும். இந்த டார்ச்சர் தாங்காம அவனா வந்துட்டு இந்த பொண்ண விட்டுட்டு போயிரணும். அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அவர் இவங்க பேச்ச கேட்டு ஆடிட்டு இருப்பாரு. இதனால வந்துட்டு அந்த ஊர்ல ஆனா இவர் தான் மெயினான ஆளுன்றது ஹீரோயினுக்கும், அந்த ஹீரோக்கும் தெரியாது. அவர் ஆளுங்க மூலியமா தான் அனுப்பி அனுப்பி பண்ணிட்டு இருக்காரு பிரச்சனைகள்லாம். இப்ப இவர் என்ன பண்ணுவாரு, நேரா வந்துட்டு அந்த ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்கவங்கள்ட்டலாம் வந்து அந்த இடத்தெல்லாம் புடுங்குறது, கொல்றது, சண்டை போடுறதுன்ற மாரிலாம் இருப்பாரு. அதனால இப்ப இந்த தங்குறதுக்கு இடம் இல்லாம நெறைய பேர் கஷ்டப்படும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, "இது என்னோட ஃபார்ம் ஹவுஸ் தான். இங்க தங்கிக்கோங்க" அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோயின் கிட்டயும் இடம் இருக்கு, ஹீரோ கிட்டயும் இடம் இருக்கு. இந்த 2 இடத்தையும் நம்ம வாங்கணும் அப்படி இப்படின்ற மாரி இவரு பிளான் பண்ணிட்டு, நேரடியா வந்து அவங்கள்ட்ட பேசுவாரு. இப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு கரெக்ட்டா வந்துர்றாரு. வந்தவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாரையும் திட்டி அங்கருந்து வெளிய அனுப்பிறாரு. "இந்த இடத்துல நாங்க விக்க மாட்டோம். இங்கருந்து போயிடுங்க" அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அவங்களும் வேற வழி இல்லாம போயிடுறாங்க. அப்பதான் ஹீரோ என்ன சொல்றாருன்னா, "ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வந்துட்டு எங்களோட இடத்த இப்படி தான் பேச வந்தாங்க. ரொம்ப வந்து ஏமாத்துக்காரங்க" அப்படி இப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு புரியுது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இங்க சீக்கிரமாவே ஒரு ரெசார்ட் கட்டணும். அப்பதான் நெறைய பேர் டூரிஸ்ட்டா வருவாங்க. அப்பதான் நம்ம சீக்கிரம் டெவலப் ஆக முடியும்லாம்" பேசிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அவங்க நெறைய பேர் வந்து ஃபார்ம் ஹவுஸ்ல தங்க வச்சிருந்தாங்கல்ல, அந்த இடத்துக்கு இவங்களோட ஆளுங்கலாம் வந்துட்டு நெருப்பு வச்சுட்டு அதெல்லாம் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு பிரச்சனையாயிடுது. ஹீரோ வந்து இந்த மாரி பண்ண ஆளுங்கள வந்து தொரத்திட்டு போய் பிடிப்பாரு. அவங்களோட சண்டை நடந்துட்டு இருக்கும். அவங்க ஒரு ஹீரோவ காயமாக்கிட்டு போயிடுவாங்க. ஹீரோ அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. பேசிட்டே இருக்கும்போது ஹீரோனோட அம்மா அங்க வந்துடுறாங்க. அங்க அவளுக்கு பிரச்சனையா? அவ எதுக்கு அங்க இருக்கணும்? உடனே கிளம்பி வர சொல்லுங்க, வர சொல்லுங்கன்னு சொல்லவும், இப்ப அப்பாவும் என்ன சொல்றாருன்னா, "அங்க அவன் ரொம்ப மோசமானவன்மா அந்த ஆளு. அவன்கிட்டலாம் பிரச்சனை வேண்டாம். நீ உடனே கிளம்பி இங்க வந்துரும்மா" அப்படி இப்படின்னு சொல்லவும், "என்னப்பா சொல்றீங்க? நான் இப்ப அங்க கிளம்பி வந்தேன் அப்படின்னா, அம்மா வந்துட்டு என்ன பிரைன் வாஷ் பண்ணி, அவங்க பார்த்த மாப்பிள்ளைக்கே என்ன கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதுல எனக்கு விருப்பமே இல்ல" அப்படி இப்படின்னு சொல்லவும், இவங்களுக்கு அப்படியே பயங்கர கோவம் வந்துட்டே இருக்கு. அதனால ஹீரோயின் இதே மாரி பேசிட்டு, "நான் ஏதோ ஒண்ணு பிரச்சனைனாலும் பரவால்ல. நான் இங்க இருந்தே அத சமாளிச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்ணிடுவாங்க. ஹீரோனோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து பயங்கரமா சண்டை போடுறாங்க. "இந்த மாரி அவள வர சொல்லுங்க. அவள வந்து நான் வேற மாப்பிள்ளை அப்படி இப்படின்னு சொல்லும்போது, நீ எப்போ பார்த்தாலும் இதே மாரி பேசிட்டு இருந்தீன்னா, அவ உன்ன விட்டு தூரமா போயிட்டே தான் இருப்பா. கொஞ்சம் அவ இடத்துலேருந்து யோசி. அவள புரிஞ்சுக்கிட்டா தான் அவ நீ சொல்றதையாவது காது குடுத்து கேட்பான்ற" மாரி சொல்லவும், ஹீரோட அம்மா வந்து ஒரு மாரி சிரிப்பாங்க. ஆமால்ல, அப்ப அவள மாரி தான் நம்ம பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோக்கு வந்து கூட்டு வந்திருப்பாங்க. அவருக்கு வந்து கையில தான் காயமா இருக்கும். அத பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி பார்த்துட்டே இருப்பாங்க. "என்னம்மா கையில தான் அடிபட்டுருக்கு. அதுக்கே ரொம்ப சீன் போடுற. உண்மையிலேயே பொண்டாட்டியா?" அப்படி இப்படின்ற மாரி கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரு. அதோட திரும்ப ஒரு நாள் வந்து ஸ்டே பண்ணிட்டு போன்றதுனால ஹீரோ இப்ப ஆழ்ந்து தூங்கிட்டு இருப்பாரு. ஹீரோயின் பக்கத்துல போய் நின்னுட்டு ஃபர்ஸ்ட் சாரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. "எல்லா நேரமும் நீ எனக்கு சப்போர்ட்டா தான் இருக்க. என்ன கேர் பண்ணிட்டு தான் இருக்க. என்னால தான் உனக்கு நெறைய கஷ்டம் இல்ல" அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்புறம் அதே ஹாஸ்பிட்டல்ல அங்கேயே ஒரு ஓரமா படுத்தும் தூங்கிருவாங்க. இப்ப ஹீரோக்கு வந்து ஒரு கால் வரும். அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஹீரோனோட அம்மா தான் கால் பண்ணியிருப்பாங்க. டக்குனு என்ன சொல்லுவாங்க, "நான் இப்ப உங்ககிட்ட பேசுறது யாருக்கும் தெரியக்கூடாது. மெயினா என் பொண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு" சொல்லுவாங்க. "சொல்லுங்க ஆன்ட்டி என்ன விஷயம்னு" சொல்லும்போது, இந்த ஆன்ட்டின்னு கூப்பிடுறத நிப்பாட்டு" அப்படின்னு சொல்லிட்டு, "என் பொண்ணு வந்துட்டு அவ்ளோ வெளிநாட்டுல போய் படிச்சவ. அவ்ளோ வசதியா வாழ்ந்தவ. இப்ப அங்க வந்துட்டு உன் கூட சேர்ந்து நீ தான் அவளோட பேட் லக்கு. அதனால அவ வேலை பார்க்குறா, விவசாயம் பார்க்குறா, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம, "இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்கன்னு" கேட்கும்போது, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உனக்கு எவ்ளோ பணம் வேணாலும் கேளு. நான் அந்த பணத்த குடுத்துர்றேன். என் பொண்ண விட்டு நீ போயிடணும்" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரி ஓகே ஆன்ட்டி எவ்வளோ நாளும் குடுப்பீங்களான்னு" கேட்கும்போது, "குடுப்பேன்னு" சொல்லும்போது, "எனக்கு ஒரு 100 கோடி ரூபாய் தருவீங்களா?" அந்த மாரி அதிகமா அமௌண்ட் கேட்கவும், "அவ்ளோ பணமான்னு" கேட்கும்போது, "அப்போ உங்க பொண்ணுக்காக இது கூட செய்ய மாட்டீங்களா? எங்க லவ்வுக்கு இவ்ளோ தான் மதிப்பா?" அப்படின்ற மாரி இவர் கேட்டுட்டே இருப்பாரு. "உனக்கு ரொம்ப ரொம்ப இதா போயிடுச்சு" அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "இங்க பாருங்க அவ என்னோட பொண்டாட்டி. அவள எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த மாரி பேசுறதுக்கு அதான் இனிமே கால் பண்ணாதீங்கன்னு" சொல்லிட்டு அவரும் கோவமா வச்சுருவாரு. அவங்களும் கண்டபடி திட்டிட்டு அவங்களும் கட் பண்ணிடுவாங்க. ஹீரோட அப்பா இருக்காருல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, ஹீரோ கிட்ட சொல்றாரு, "இந்த மாதிரி வந்துட்டு பல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து இந்த மாரி நெருப்பெல்லாம் வச்சு விட்டுருக்கான். பலதும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கான். இங்க இருந்து அவங்க 2 பேர் எதுக்குமே ஆபத்து. அந்த உயிருக்கும் ஆபத்து. அதனால நீங்க வெளிய ஊருக்கு போறதா நல்லது" அப்படின்னும்போது, "அப்பல்லாம் போனா பயந்து ஓடுன மாரி இருக்கும்னு" சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. "இப்போதைக்கு இதெல்லாம் முக்கியம் இல்ல. வேகம்
தேவை கிடையாது, விவேகம் தான் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அட்வைஸ் பண்ணுறாரு. இப்போ எங்கே போகிறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோனோட அப்பா வந்து கால் பண்ணுறாங்க. அங்கே நல்ல பிரச்சனைன்னு கேள்விப்பட்டம்மா, நீ அங்கே இருக்க வேண்டாம், கிளம்பி வந்துடணும். நான் மட்டும் எப்படிம்மா அப்பா வர முடியும், நீ வீட்டுக்காரர் இல்லாமன்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. நீ அவரோடையே வாம்மா அப்படின்னோன்னா அம்மா அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு இவங்க சொல்லவும், அம்மா தான் இதை சொன்னதே, 2 பேரும் கிளம்பி இங்கே வாங்கன்னு சொல்லவும் ஹீரோனுக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஹீரோ கிட்ட போய் சொல்கிறாங்க. அந்த ஹீரோ என்ன சொல்கிறாரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் நீ கிளம்பிப்போ, நான் அப்புறம் வரேன்னு சொல்கிறாரு. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்றதுக்காக ஹீரோனோட அசிஸ்டன்ட், அம்மாவோட அசிஸ்டன்ட் இருப்பார்ல, அவர் வராரு. அவருக்கு ஹீரோயின் மேலே ஒன் சைடு என்னமோ தெரியல, அவர் ரொம்ப அக்கறையாக இருக்க மாதிரி கூப்பிட்றதுக்காக வராரு. ஹீரோயினும் கிளம்பி வராங்க. பயங்கர வரவேற்பு நடக்குது. ஹீரோனோட அம்மா வந்து பார்க்குறாங்க. நல்ல வேலை அவன் வரல, மாப்பிள்ளை வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இன்னும் இப்போ அப்பா இருக்காருல, ஹீரோட அப்பா வந்துட்டு எங்கம்மா மாப்பிள்ளை, எங்கம்மா எல்லாரும் வந்திருக்கீங்க கேட்கும்போது ஹீரோன அம்மா வந்து கோவப்படுறாங்க. எதுக்கு இப்போ அவர் வரலன்னா ரொம்ப முக்கியமா, வந்தவங்களாம் வந்தாச்சுல, வாங்க உள்ள அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரே ஆர்ப்பாட்டமாக சத்தம் கேட்குது. என்னன்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. ஹீரோ என்ன பண்ணியிருக்காரு, அவங்க ஒய்ஃபை அனுப்பிட்டு வேலை இருக்குன்னு சொன்னார்ல, அதாவது என்ன பண்ணுறாருன்னா ஒரு மாட்டு வண்டி மாதிரி மாட்டு வண்டியை பிடிச்சி கையில் ஒரு சேவலை கையில் வச்சுக்கிட்டு, அதாவது கிராமத்துக்காரவங்கெல்லாம் பண்ணுற இதை வந்து இவர் ஃபன்னாக பண்ணிட்டு இருப்பார். பண்ணுறது பார்த்தோன்னா இவங்களுக்கு சமக்கம் வரும். இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு இந்த மாதிரி ஒரு வண்டியில் வந்து இப்படியாடா பண்ணிட்டு இருக்கேன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா, அது ஒன்றும் இல்லை, எங்கள் ஊரில் வந்துட்டு ரொம்ப ராசியான வண்டி இது, இதில் வந்தால் தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும், அதுக்காக தான் இந்த வண்டியில் வந்தேன். அது மட்டும் இல்லாமல் இது என்னோட பேபி மாதிரி, என்னோட பெட்டு இது அப்படின்னு சொல்லிட்டு சேவலை வர கையில் வச்சுட்டு இருக்காரு. அதை வந்து தூக்கி போடுறான். இங்கே பாரு, இங்கே வந்து என் பொண்ணுக்கு மட்டும்தான் அந்த வீட்டில் இடம், நீ வந்து அங்கே ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருக்குது சின்னதாக, அதை அதில் தான் நீ போய் தங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஓ அப்படியா, அப்போ தாங்க இந்த சேவலை மட்டும் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் மேலே சேவலை பறக்க விட்டுறாரு. அந்த நேரத்தில் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்தே போயிடுறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ அது பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருது, பதறி அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும். ஹீரோனோட அம்மா இருக்காங்களே, அது பிடிங்க, இல்லாட்டி அது இருக்கிற இடத்துல நாசம் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லவும் அவரோட அசிஸ்டன்ட் வேகமாக போய் ஹெல்ப் பண்ணுறன்றதுல போகிறாரு. சேவலையும் பிடிச்சிட்டு ஹீரோ கிட்ட கொண்டு வந்து கொடுக்க வராரு. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நிமிஷம் வந்து கொஞ்சம் பிடிங்க, ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லவும் அவரும் பிடிச்சி வச்சிட்டு இருக்காரு. அந்த ஒரு நிமிஷம் எதுக்காகனா, அது கக்கா போகிற டைம், அது வந்து அவர் கையிலேயே வர கக்கா போயிடுது. அவருக்கு ஒரு மாதிரி ஆகும்போது அது கக்கா போகிற டைம், அதனால தான் அதை ஊட்ட கொடுத்தேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு போவோம். இப்போ அவருக்கும் ஹீரோ மேலே சமக்கம் வருது. ஏன்னா சும்மா இல்லாமல் ஹீரோ இப்போ வீட்டுக்குள்ளே வந்துறாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா சோஃபா மேலே ஏறி நிற்கிறது, குதிக்கிறது, உட்கார்றது, காலத்துக்கு மேலே வைக்கிறது, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. வேணும்னு தான் பண்ணுறாரு. இதெல்லாம் பார்த்து அம்மாவுக்கு வந்து மாமியாருக்கு சமக்கம் வருது. இதெல்லாம் என்னடா பண்ணிட்டு இருக்க, அது மாதிரி சோஃபாவெல்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்கு, இறங்கடா கீழே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நீ இங்கே தங்கக்கூடாது, அந்த இடத்துல தான் தங்கணும்னு அவங்க அப்பா வந்து ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்வார்னா, ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கு, அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது உடனே ஹீரோ வந்து என்ன சொல்கிறாரு, நான் தனியாக தங்கறதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் உங்கள் பொண்ணு இருக்கால, என்னை விட்டுட்டு இருக்கவே மாட்டா, கெட்ட கனவாக வருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை கட்டி பிடிச்சி தூங்கினா தான் அவங்களுக்கு தூக்கமே வரும் அப்படின்ற மாதிரிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். வேணும்னே அவங்களை வெளியேற்றுற மாதிரி இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரிலாம் போயிட்டு நாங்கள் ரூமுக்கு போகிறோன்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அதாவது மாமியார், அது ரொம்ப சின்ன ரூம், அங்கெல்லாம் அப்படி இருக்க முடியாதுன்னு, அது பரவாயில்ல எங்களுக்கு அந்த இடம் போதுமானதுன்ற மாதிரி கூப்பிட்டு வந்துருவாங்க. இப்போ ஹீரோயின் வந்து கேட்பாங்க, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறேன், எங்கள் அம்மா வேணும்னே ஒம்பு வளர்க்குறேன்னு கேட்கும்போது, பின்ன என்ன எப்போ பார்த்தாலும் எனக்கு கிராமத்தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு, அதுக்காக தான் இப்போ அவங்களுக்கு புத்தி போகட்டணும்னு தான் நீ வந்தியான்னு கேட்கும்போது, அப்படி கிடையாது, நீ எப்படி பார்த்தாலும் நாளைக்கு ஒருத்தரை வந்து லவ் பண்ணுவேன், உனக்கு பிடிச்சவன் வந்து என்ன மாதிரி கூட இருக்கலாம், அதாவது என்ன சொல்கிறது, அவரும் இந்த மாதிரி ஏழையாக இருக்கலாம், அப்போ அந்த ஆளையும் வந்துட்டு உங்கள் அம்மா வந்துட்டு இப்படி அசிங்கப்படுத்தக்கூடாதுல்ல, அவங்களுக்கு நானே இப்போ அந்த மாதிரி வந்து பாடம் கற்றுக் கொடுத்துட்டேன் அப்படின்னா நாளைக்கு வரப்போகிறோன்னா அவங்க வந்து எதுவும் பேச மாட்டாங்க, எல்லாம் நல்லதுக்காக தானே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக போயிடுது. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ இதுக்காக மட்டும் பண்ண மாதிரி தெரியல, வேறு ஏதோ பிளான் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரே ஒரு பெட்டு தான் இருக்குது, எப்படி படுக்க முடியும் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு மணி மாதிரி கட்டி லைன் போட்டு விட்டுறாங்க. இது எதுக்குன்னு சொல்லி ஹீரோ கேட்கவும், இந்த லைனை தாண்டி நீ வந்தீங்கன்னா எனக்கு சத்தம் கேட்கணும்னு, உன்னை காப்பாற்றுன்னு நினச்சி நான் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன், நீ வேணும்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருப்பாரு. அதோட பாத்ரூம் போயிட்டு வந்து படுக்கலான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கதவு இடுக்கில் வந்து யாரோ அப்படியே கிராஸ் ஆகிற மாதிரி தெரியும். ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிருவார், ஒரு மாமியார் தான் வந்து இது பார்க்கறதுக்காக வராங்கன்னு. உடனே டக்குன்னு என்ன பண்ணுவார், அவர் தன்னைத்தானே பேசிப்பார். அதாவது நீ வந்து இப்படி இருக்க அப்படி இருக்க, உன்னை நான் இப்படி கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸாக பண்ணும்போது அதெல்லாம் தனக்கு தானே தான் பேசிட்டு இருக்காரு. ஹீரோனுக்கு ஒன்றும் புரியாது, என்னடா பண்ணிட்டு இருக்கேன், நீ சும்மா இருன்ற மாதிரி பண்ணுவார். உன்னை வெளியே நின்று கேட்குற, ஹீரோயினோட அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து என் பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணுறானே, எப்படிலாம் அப்படி எப்படிலாம் நீ என் பொண்ணை தொடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே நின்றுட்டு அவ்வளோ கோவமாக கத்திட்டு இருப்பாங்க. ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் தான் அவங்க போனதுக்கப்புறம் உங்கள் அம்மா அங்கே நின்றுட்டு இருந்தாங்கன்னு ஹீரோ சொல்லவும் அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. மறுநாள் காலையில் ஆகிடுது. இப்போ டைனிங் டேபிளில் வந்து சாப்பிட்றதுக்காக கூப்பிடுறாங்க. ஹீரோ தான் ஃபஸ்ட்டு வராரு. வந்து ஒரு சேரில் உட்காரும்போது அவங்க அப்பா, அதாவது ஹீரோனோட அப்பா இருக்கார்ல, இங்கே வந்து உட்காருப்பா என் பக்கத்துலன்னு சொல்லி கூப்பிட்றாரு. பக்கத்தில் தானே அதை வரேன், அதுவும் மாமியார் பக்கத்துலேயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் போய் உட்காந்துறாரு. சொல்ல வேண்டியதில் அவங்களுக்கு சம்மக்கம் வருது, நீ எதுக்கடா என் பக்கத்தில் வந்துன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு இந்த ஃபோக்கு இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ண தெரியுமா, அப்படிப்பட்டவன் தரனே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டவும், உடனே இவர் வந்து என்ன சொல்கிறாரு, மலைக்கு கூட நீலாம் ஸ்கூல் பக்கம் ஒதுங்கினது கிடையாதுல்ல அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் ஆமாம் அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் டைனோசர் பொம்மை மாதிரி ஒன்று கட்டி வச்சிருப்பாங்க, அதுலேருந்து நான் ஸ்கூல் பக்கம் போனதே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் நான் பிறக்கும் போது எனக்கு 2 கையெல்லாம் இருந்ததா, அதனால் அதுலேயே சாப்பிட சொல்லி எங்கள் அம்மாலாம் பழகி கொடுத்துட்டாங்க. ஸோ நான் எனக்கு இந்த மாதிரி கரண்டி வச்சு சாப்பிட்றதுலாம் எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி வேணும்னே அவங்க மாமியாரை வம்பு வளர்த்துட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா ஏன் அங்கிள் நீங்கள் கூட சின்ன வயசில் இப்படி தானே சாப்பிட்ருப்பேன்னு கேட்கும்போது, ஆமாப்பா உன்னை பார்க்கும்போது உங்ககிட்ட பேசும்போது என் பழைய ஞாபகங்கள்லாம் எனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கையிலேயே சாப்பிட ஆரம்பிக்கிறார். ஏன் டார்லிங் நீ ஊரில் இருக்கும்போது நீயும் கையில் தானே சாப்பிடுன்னு கேட்கும்போது அவங்களும் அப்படி சாப்பிட்றாங்க. அவங்க அம்மாக்கா சமக்கம் வந்து அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க.
அதுக்கப்புறம் ஒரு ஃபன் பண்ணி முடிச்சிடுறாரு. இப்போ ஹீரோட அம்மா வந்துட்டு அம்மா கிட்ட எப்படி பேசுகிறாங்கன்னா, நீங்கள் என்ன இவ்வளோ சீக்கிரம் சேர்த்துப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைம்மா, அப்படி இப்படி நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது இவங்களுக்கு கோவமாக வருது. ஆனால் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருப்பார்ல, நீ இதே மாதிரி பேசியிருந்தா எதுவுமே கேட்க மாட்டா, அவள்கிட்ட வந்து அவளுக்கு தகுந்த மாதிரி தான் பேசணும்னு, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைம்மா, எனக்கும் சந்தோஷம் தான் முக்கியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே வேற மாதிரி பேசுகிறாங்க. ஹீரோயின் இப்போ அங்கேருந்து எந்திச்சு போனோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வில்லத்தனமான ஒரு சிரிப்பு வேற சிரிச்சுக்கிறாங்க. இப்போ இங்கே வந்துட்டு அவங்க பிளான் என்னவா இருக்கும் அப்படின்னா, அவங்க ஒரு பக்கம் வில்லத்தனமாக யோசிச்சுட்டு இருக்காங்களா. இப்போ ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, அம்மா இப்போ முன்னாடி மாதிரிலாம் இல்லை, நிறையவே மாறிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் அம்மா அந்த மாதிரி ஆளாவே எனக்கு தெரியல, எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க ரூம் கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அவங்க அம்மா தான். ஹீரோயின் வந்து கதவை திறந்துட்டு என்னன்னு சொல்லி கேட்கும்போது, என் ரூமில் ஏசி வேலை செய்யலம்மா, இன்னைக்கு நான் உங்கள் ரூமில் படுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உடனே ஒரு நிமிஷம் இருமா, எங்கள் ரூம் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, நான் க்ளீன் பண்ணிட்டு கூப்பிட்றேன். கதவை சத்திட்டு ஹீரோயின் உள்ள வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு, அம்மா இன்னைக்கு இங்கே தான் படுக்க போகிறாங்கன்னு சொல்லும்போது நினச்சேன் அது இப்படி தான் செய்யும் அப்படின்னு நினச்சேன். இப்போ நீ வேற இந்த மாதிரிலாம் என்னென்னமோ ட்ராப் பண்ணுற மாதிரிலாம் போட்டு வச்சிருக்க, இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு டவுட் வரும்னு சொல்லும்போது, சரி கொஞ்ச நேரம் இருங்கம்மா நாங்கள் க்ளீன் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க. வேகமாக அதை எடுத்து க்ளீன் பண்ணும்போது அப்படியே அங்கே இங்கே இடிக்கிறதும் ரொமான்ஸ் பண்ணுறதுமா இருக்கும். அந்த சத்தம்லாம் கேட்கும்போது என்ன உள்ள வேறு மாதிரிலாம் சத்தம் கேட்குது, கதவு திறங்கன்ற மாதிரி அவங்க அம்மா வெளியே நின்று கத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்போ கதவும் திறந்துருவாங்க. இப்போ உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, எப்படி நீங்கள் இப்போ இங்கே எப்படி படுப்பீங்க, எங்கள் 2 பேருக்கு நடுவில் படுப்பீங்களான்ற மாதிரிலாம் அவர் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. இங்கே பாரு, நானும் என் பொண்ணு இங்கே படுத்துக்கிறோம், நீ ஏதாவது ஓரமாக போய் படு அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோ என்ன பண்ணுவார், சரின்னு சொல்லிட்டு இப்போ வெளியே போய் அவர் வளர்த்துட்டு இருக்க அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இது மாதிரி கண்டபடி அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிற மாதிரிலாம் வேலையெல்லாம் பார்த்துட்டு திரும்பவும் வருவார். உள்ள ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா, படுக்காமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக படுக்க சொல்கிறாங்களா, அங்கே போய் படுத்துக்கிட்டு பயங்கரமாக வந்து கொரட்டை விட்டுட்டு இருப்பாரு. உடனே இவங்க நல்லா தூங்குற மாதிரி தூங்க போகிற நேரத்தில் கொரட்டை விட்டோன்னா அவங்களுக்கு ரொம்ப முழிச்சு எழுந்து உட்காந்துருவாங்க. இவங்க கூட எப்படிமா நீ கொடுத்தா நடத்துறணும், இல்லைம்மா எனக்கு பழகிருச்சு மாதிரி அவங்க சொல்லுவாங்க. எனக்கு ஏசி வேலை செய்யாட்டே பரவாயில்ல, நான் ஏற முக்கிய போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. நீ எனக்கே இதெல்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஒரு வழியாக அவங்கள அனுப்பி விட்டுருவாரு. எல்லாம் போனோன்னு மாமியார் போனோன்னு இப்போ நம்ம 2 பேர் ஜாலியாக தூங்கலான்னு எதுன்னு ஹீரோயின் கேட்கும்போது, இல்லை நான் இங்கே படுக்கிறேன், நீ அங்கே படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள அப்படிலாம் போயிட்டு இருக்கு. மறுநாள் ஆகும்போது ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, எங்கே போனால் தெரியல, வீட்டுக்கார காணும் தேடிட்டே இருக்காங்க. காணுமா, அவன் திரும்ப வந்துடவே கூடாது, அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா நான் எல்லா கோவிலுக்கும் வரேன், அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் நிறையவே வேண்டிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன்லேருந்து அப்படி புகையாக வரும், என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏதோ ஃபயர் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்காரர் அதாவது மருமகன் தான் உள்ளேருந்து வருவார். உங்களுக்காக நான் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சேன், அதாவது கிரில் சிக்கனை நான் கிச்சன்லேயே போட்டேன், அதான் இவ்வளோ புகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதோட பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசு பசங்களாக இருக்கவங்க வந்துட்டு அதோட விங்ஸ் எல்லாம் சாப்பிடணும், வயசானவங்க கோழியோட பேக் சைடு தான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை வந்து அதாவது மாமியாரை பயங்கரமாக அதாவது வம்போல இருக்கும் போது அவங்க வந்து எனக்கு சாப்பாடே வேணாம், நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கின்ற அளவுக்கு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. நாள் போயிட்டே இருக்குது. இப்போ ஹீரோ வந்துட்டு வெளியே நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வேலை பார்க்குற ஒருத்தர் தோட்டக்காரர் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஒரு பைப்பை வந்து ஹோஸ் பைப்பை வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. இந்த தோட்டத்துக்குலாம் வந்து தண்ணி அடிச்சு விடுங்கன்னு சொல்லும்போது, நானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும் அவங்க மாமியார் வந்துடுறாங்க. ஆமாப்பா, நீ நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உனக்கு ஏதாவது வேலை ஏற்பாடு பண்ணி கொடுப்பேன், நீ தான் படிக்கலையே, அதனால் இந்த வேலையாவது பாரு, தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றுற வேலையாவது பாருன்னு சொல்லவும், ஓ அப்படி தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு இந்த வேலையெல்லாம் பிடிச்ச வேலை தானே. ஒன்று ஹீரோ அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ ஹீரோ ஒரு இடத்த பார்க்குறாரு. அந்த இடம் வந்துட்டு அழகாக இருக்குது, ஆனால் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது, அந்த செடியெலாம் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லை. அதை பார்க்கும்போது ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா, நானும் எங்கள் அப்பாவும் உருவாக்கின இடம் இது, நான் வந்து வெளிநாட்டுக்கு போனதுலேருந்து இதை பராமரிக்க ஆள் இல்லாமல் இது ரொம்ப டல்லாக போயிடுச்சு, இது மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு ஹீரோன் சொல்லுவாங்க. அவ்வளோதானே, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத வந்துட்டு இவர் கேட்டார். யாருன்னா அந்த அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, ஹீரோனோட அம்மாவோட அசிஸ்டன்ட் கேட்டுட்டு அவங்கள்ட்ட போய் சொல்லிடுறாரு. அவங்க 2 பேரும் பேசுகிறத பார்த்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இல்லைன்னு சொல்லவும், எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது, நீ போய் அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு பாருன்னு இவர் வந்து நிற்கிறாரு. இது வந்து ஹீரோ கவனிச்சிடறாரு. எங்கள் 2 பேரையும் வேவ் பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இங்கே வா அவன் கவனிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லி கூப்பிடவும் ஹீரோயின் சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதோட உடனே வந்து இவங்க 2 பேரும் பண்ணிட்டு இருக்கிறது இவர் பார்த்துட்டு இருக்கிறத அந்த தாத்தாவோட பேத்தி இருக்காங்களா அவங்க பார்த்துறாங்க. புருஷன் முன்னாடி தனியாக பேசிகிட்டு இருக்கிறது என்ன ஒட்டி கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் இல்லை நான் போய் எல்லாத்தையும் சொல்கிறேன்னு சொல்லி அவங்க சொல்லவும் இவர் சொல்ல விடாமல் அவங்க கையை பிடிச்சிடாரு. நீ எதுக்குடா இப்போ என் கையை பிடிச்ச, என் புருஷன் தானே என் கையை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவரை போட்டு அந்த அடி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படின்னு வந்துட்டு ஹீரோ வந்துட்டு மற்ற வேலைங்கள்லாம் பார்க்குறாரு. அதாவது மரத்தெல்லாம் இது பண்ணுறது, கொஞ்சம் கட் பண்ணி விடுறது, அந்த ஷேப்லாம் பண்ணுவார், அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் ஒரு நல்ல ஒரு கார் வந்து வருது, காசுலாம் கார் ஒன்று வந்துட்டு இருக்கு. அதில் யார் இருக்காங்கன்னா ஹீரோனுக்கு பார்த்து வச்ச மாப்பிள்ள இருக்காருல, அவர் தான் வந்துட்டு இருக்காரு. வரவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவருக்கு இவர் தான் மாப்பிள்ளன்றது சரியாக தெரியல. உடனே வந்துட்டு மரத்தை வந்து கார் மேலே விழுற மாதிரியா போடுவேன்னு அவர் கேட்க, நீ தாண்டா இப்படி இருக்க, உனக்கு சரியாக கார் ஓட்ட தெரியாதா அப்படின்னு இவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்கும்போது ஹீரோட அம்மா வேகமாக வந்துடுறாங்க. ஜிஜோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாங்க மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு இவரை கூப்பிடுறாங்க. அதை பார்த்து ஹீரோ முறைக்கவும் அவர் இந்த வீட்டு மாப்பிள்ளன்ற மாதிரி அப்படியே சமாதானப்படுத்திட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உள்ளே கூட்டு போன உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்க ஆண்டி, எனக்கு வந்து நிறைய இடத்துல வந்து பொண்ணு வருது, வசதியான இடத்துல இருந்தெல்லாம் பொண்ணு வருது, ஆனால் நான் சொல்லிட்டேன் எங்கள் அப்பா கிட்ட, நான் கட்டினா அந்த பொண்ணை தான் கட்டுவேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன் அப்படின்னு உடனே அவங்க வந்து இவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, இன்னும் எவ்வளோ சீக்கிரம் முடியும் அவ்வளோ சீக்கிரம் வந்து என் பொண்ணு வந்து பிரேக்கப்ஸ் பண்ணிவிடுவா, அதாவது அந்த மாப்பிள்ளை வந்து பிரேக்கப் பண்ணிவிடுவா, அதுக்கப்புறம் உங்கள் கல்யாணத்தை வந்து நான் பண்ணி வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து உண்மையிலே பிரியத்தில் வந்திருக்க மாட்டார். ஏன்னா 3 மாதம் தான் டைம் கொடுத்துருந்தாங்க, அவங்களுக்கு வந்து கடன் தொல்லை அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கடன்காரவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களை வந்து ரொம்ப மிரட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ சீக்கிரமாக வந்து இதெல்லாம் நடந்தால் மட்டும்தான் அந்த கடனை அடைக்க முடியுன்றதுக்காக தான் இவர் பேசவே இங்கே வந்திருப்பாரு. பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயினுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மெசேஜ் போகுது, எப்படின்னா இவனை பார்க்கறதுக்காக ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு, அதுவும் ஒரு
பயங்கரமான கெஸ்ட் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. யாருன்றதை சொல்லலை. ஆனால் விஷயம் போயிடுது. இந்த மாதிரி ஒரு ஆள் தான் வந்திருக்கான்றது ஹீரோ தான் பார்த்துட்டார்ல. போயிட்டு அவர் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராரு. வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி சமாளிக்கிறதுன்னு கேட்கும்போது நான் தான் கூட இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிகிட்டு வராரு. ஹீரோனை கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோனுக்கு சம்மக்கவும் வருது. உடனே ஹீரோனு இவர் தான் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அறிமுகப்படுத்தும் போது அவங்க அம்மாவுக்கு வெறியேறுது. உன்னை மட்டும் தான் நான் வர சொன்னேன், இதுக்காக இவனை கூட்டிகிட்டு வந்தேன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. பரவாயில்ல ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டே இருப்பார். உடனே மாப்பிள்ளை கிட்ட இவர் என்ன சொல்வார்னா, அதாவது ஹீரோ கிட்ட, சாரிப்பா அவனை வந்து தோட்டக்காரன் நினச்சி நான் திட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். உடனே ஹீரோ என்ன சொல்வார்னா, நானும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு முட்டா பையன் தான், ஏதோ டிரைவர் எவனோ வண்டி எப்படி இஷ்டத்துக்கு எடுத்துகிட்டு வந்துறான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் சண்டை போட்டேன்ற மாதிரி பதிலுக்கு பதில் ரெண்டு பேரும் பேசிப்பாங்க. ஓவராக பேசுகிறாருல. உடனே வந்துட்டு தாத்தாவோட பேத்தி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அந்த சேவலை பறக்க விட்டுறாங்க. பறக்க விட்டோன்னு பார்த்தீங்கன்னா நேராக போய் அந்த மாப்பிள்ளை கையில், அதை பார்த்து வச்ச மாப்பிள்ளை கையில் போய் உட்காந்துக்குது. உட்காந்தது மட்டும் இல்லாமல் கக்கா வேற போயிடுது. உடனே அது வந்து திட்ட ஆரம்பிச்சிடறாரு. போய் ஹேண்ட் வாஷ் பண்ண போகிறாரு. அதோடு பார்த்தீங்கன்னா இது எதுக்காக ஹீரோ வந்துட்டு செய்வார் அப்படின்னா வந்துட்டு, அவர் வந்து ஒரு சும்மா இல்லாமல் ஹீரோயின் கையை பிடிச்சி, அதாவது நீ நல்லா இருக்கியா, ஏன் ரொம்ப டல்லாகவே இருக்க, முகலாம் வாடி போயிருக்கு, நைட் நீ தூங்குறதே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயினுக்கு அவர் கையை பிடிச்சிருக்கிறது ஒரு மாதிரி இருக்கும். கையை வெடுக்குன்னு எடுத்திருப்பாங்க. உடனே ஹீரோக்கு இது பிடிக்காது. உடனே டக்குன்னு ஹீரோயினை வந்து இப்படி பிடிச்சி அணைச்ச மாதிரி உட்காந்துட்டு, நாங்கள் ரெண்டு பேரும் புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்கோம், அப்போ கொஞ்சம் சில பல வேலைகள்லாம் இருக்கும், அதனால தான் நாங்கள் சரியாக தூங்குறது இல்லை கொள்றது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவங்களுக்கு பயங்கர வெறி இருக்கும். அதனால தான் வேணும்னே அவர் வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட, அதாவது தாத்தாவோட பேத்திக்கிட்ட கண்ணு காட்டியிருப்பாரு. அவங்க அந்த சேவலை பறக்க விட்டுருப்பாங்க. இப்போ ஹீரோயின் என் பொண்டாட்டியை கையை முடிக்கிறன்ற மாதிரி சேவலை விட்டு கக்கா போக வச்சிருப்பாரு. அவர் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருப்பாரு. உடனே வந்து அவங்க மாமியார் வந்து திட்டவும், அதுக்கு என்ன தெரியும், அது குழந்தை மாதிரி, அது தெரியாம தான் பண்ணிச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சமாளிச்சிருவாரு. நான் வந்துட்டு இதெல்லாம் சமாளிச்சுட்டு இப்போ அவங்க மாமியார் வந்து என்ன பண்ணுறாங்க, வேணும்னு ஹீரோ அசிங்கப்படுத்துறதுக்காக, இப்போ புதுசாக கூட ஒரு ஃபேக்ட்ரிலாம் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், அது ரொம்ப பெரிய ஃபேக்ட்ரி ஆச்சு, அதை பற்றி சொல்லுப்பா அப்படின்னு. ஆமா ஆண்டி, அது ரொம்ப ரிஸ்க் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேசுகிறாரு. உடனே ஹீரோ திரும்பவும் சேவலை பறக்க விட்டுறாரு. அது பறந்து போய் அவர் பக்கத்தில் போய் வேற உட்காந்துக்குது. ஆமாம் ஆமாம், என் சேவலம் அப்படித்தான், இந்த மாதிரி ஏதாவது பிஸ்னஸ் ரிலேட்டடாக பேப்பர்லாம் வச்சுதான் வச்சுக்கோங்க, அதெல்லாம் அது கிழிச்சு கிழிச்சு கொத்தி கொத்தி போட்டுரும் தெரியுமா, ஏன்னா அதுவும் அவ்வளோ புத்திசாலி அப்படி இப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு மேலே இங்கே உட்காந்தா சரி வராதுன்னு அவர் கிளம்பும் போது ஹீரோனோட அம்மா கிட்ட என்ன சொல்வார்னா, கண்டிப்பாக உங்கள் பொண்ணு வந்து பிரேக்கப் பண்ணிடுவேன், ஏன்னா இந்த மாதிரி காட்டு மிராண்டியை வந்து யாருமே வந்து அவங்க கூட வாழ மாட்டாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லவும் எனக்கும் அந்த நம்பிக்கை தான் இருக்குது, நிச்சயமாக அவள் பிரேக்கப் பண்ணிடுவா, அதுக்கப்புறம் உனக்கு தான்ப்பா என் பொண்ணு நான் கட்டி வைப்பேன்ற மாதிரிலாம் சொல்லி அவர் அனுப்பி வச்சிருவாங்க. ஹீரோ வந்துட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அசந்து தூங்கிட்டு இருப்பார். அப்போ ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, நீ பண்ணுற சில விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அப்படி நீ ரொம்ப அப்படி இப்படின்ற மாதிரி அவருக்கு தெரியாமல் அவர்கிட்ட பேசிட்டு அவருக்கு போர்வையெல்லாம் போற்றி விட்டுட்டு கொஞ்சம் தனியாக அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா, அவர் கிளம்பி போயிடுறாரு. இப்போ மறுநாள் ஆகுது. இப்போ ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, மறுநாள் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இடையில ஹீரோ வந்து என்ன பண்ணுவாருன்னா, அங்கே வேலை பார்க்குற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஆட்டம் பாட்டம் பண்ணிட்டு இருப்பாரு. இது கம்ப்ளைண்ட்டாக போய் அவங்க திட்டும் போது, இவங்க எல்லாரும் உங்களை எவ்வளோ இதாக பேசுகிறாங்க தெரியுமா, அவங்கள நீங்கள் சரியாக கவனிக்கிறதுல கொள்றதில்லை, அதனால தான் அவங்களை சேரப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லவும் அவங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடும். அதே சமயத்தில் இப்போ மறுநாள் கோவிலுக்கு போகலான்னு சொல்லவும் ஹீரோ பயங்கரமாக ரெடியாகி வருவார். ஆனால் ஹீரோட அம்மா என்ன சொல்லிடுவாங்கன்னா, இதான் ஹீரோ வந்து பக்காவாக ரெடியாகி வந்தாலும் வந்துட்டு ஹீரோயின் அம்மா என்ன சொல்லிடுவாங்கன்னா, கோவிலுக்குலாம் இவன் வரக்கூடாது, அதனால அவனை வர தேவையில்லை, நம்ம மட்டும் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க, அவங்க அம்மாவை கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருப்பார். இப்போ கோவிலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு இவரோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருப்பாங்க, அதாவது ஹீரோனோட அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருப்பாங்க. மெயினாக அந்த பார்த்து வச்ச மாப்பிள்ளையே வந்திருப்பாரு. இது வேணும் தானே பிளான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கேட்கும்போது, இல்லைம்மா வேணும்னே கடவுளாக பார்த்து அனுப்பி வச்சிருக்காரு அவரை, நான் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் வந்து அவரை அவாய்ட் பண்ண நினைக்கிறாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தான், நான் உங்களுக்கு பார்த்து வச்ச மாப்பிள்ளை தான், அதுக்காக என்கிட்ட நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக கூட பேசக்கூடாதான்னு கேட்டுட்டு ஹேண்ட் ஷேக் கொடுக்குறாரு. அவங்களும் வந்து ஹேண்ட் ஷேக் கொடுக்கும்போது அவங்க அம்மாவுக்கு என்ன சந்தோஷமோ தெரியல, இது ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. இதே நேரத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரோட அம்மாவோட அசிஸ்டன்ட் இருக்காங்களா, ஹீரோனோட அம்மாவோட அசிஸ்டன்ட், அவருக்கு வந்து ஒரு கால் வருது, இந்த மாதிரி வந்துட்டு வெளியே ஷாப்பிங் போகணும்னு சொல்லும்போது அவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, ஹீரோன் தான் ஏதோ ஷாப்பிங் போகணும்னு நினைக்கிறாங்க போல இருக்குது, அவங்க கூட நம்ம போகணும், அவர் ஒரு பக்கம் ஹீரோனை ரூட் விட்டுட்டு இருக்காரு. அதனால் டிப் டாப்பாக ரெடியாகி வராரு. அங்கே பார்த்தீங்கன்னா தாத்தாவோட பேத்தி இருக்காங்களா, அவங்க வந்திருக்காங்க. இவ கூட தான் இன்றைக்கி போகணுமான்ற மாதிரி சரின்னு வந்துகிட்டு இருக்காரு. வரும்போது பார்த்தீங்கன்னா தெரியாமல் ஒருத்தர் வந்து இடிச்சிடறாரு. உடனே அவரையும் போட்டு சாத்துன்னு போட்டு சாத்தி எடுத்துறாங்க. என்ன இவ எதுக்கு எடுத்தாலும் கை ஓங்கிக்கிட்டு இருக்கா, இவ்வளோ கட்டுறவன் பெரிய ரொம்ப பாவம் போல இருக்குன்னு நினச்சிட்டு வேறு வழி இல்லாமல் அவங்க கூட ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்பாரு.